அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை நம்மோடு வலையொலி மகிழன். இப்ப ஐயா இல்ல, நெற்றிக்கண் வலையொலி மகிழன். யாராவது இன்னும் அவருடைய புதிய வலையொலியை வந்து பின்தொடரலன்னா அருள் கூர்ந்து கொஞ்சம் பின்தொடர்ந்துருங்க. ஐய மூடிட்டு நெற்றிக்கண்ணை எடுத்த உடனே டாப் கியர்ல போட்டு தூக்கி இருக்கிறாரு. சிறப்பான காணொலிகள் எல்லாம் போடுறாரு, பின்தொடருங்க. சரி, இன்னைக்கு தொடர்வோம். சில செய்திகளை படிச்சு பேசணும். நீங்க ஆமா, முக்கியமா வந்து 2 பேட்டி நேர்காணல். யாரு அப்படின்னா, நம்ம ஐயா தியாகவும் நம்ம விருப்பத்திற்குரிய ஐயா சுப வீரபாண்டியன் அவர்களும் 2 பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் நாம் தமிழர் கட்சியை பற்றியும் சமீபகால நம்முடைய நடவடிக்கைகளை பற்றியும் அதன் பிறகு நம் மீதான சில விமர்சனங்களையும் முன் வச்சிருக்கிறாங்க. அதை பற்றி எல்லாம் தான் விரிவாக அலசி ஆராய போகிறோம். அவங்க சொன்ன கருத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியில இருந்து தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எது தொடர்பாக இவங்க 2 பேர்கிட்டையும் பேட்டி எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் சமீப காலமாக பெரியார் மீது வைத்து வருகின்ற மிக கடுமையான விமர்சனங்கள், அதை தொடர்ந்து தான் இவங்க 2 பேர்கிட்டையும் பேட்டி எடுத்திருக்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டின் ஒரே முற்போக்கு முகம் என்பது ஈவேரா மட்டும்தானா? அவரை விமர்சிச்சாலே எல்லாரும் வந்து பிற்போக்குவாதிகளா? ஏன் வந்து இந்த அளவுக்கு பொங்குறாங்க? யாருமே அவரை விமர்சிக்க கூடாது, அவர் மட்டும்தான் முற்போக்கு அடையாளமா? இந்த கேள்வி வருது. ஏன்னா அவரை விமர்சிக்க போய் தான் இவ்வளவு விமர்சனங்கள் வருது. அதனாலதான் இந்த கேள்வி. இதுக்கு பதில் சொல்லுங்க, மேற்கொண்டு அவங்களுடைய கருத்துக்களுக்கு நம்ம போகலாம். தமிழ் சமூகமே முற்போக்கு சமூகம் தான். சிறப்பு. அது ஏன் அப்படி சொல்றோம்? நம்ம வந்து தமிழ் இனத்தை சேர்ந்தவங்க, அப்ப நம்ம இனம் வந்து முற்போக்கு அப்படின்னு சொல்லுவோம்னா, அந்த மாதிரி ஒரு முற்போக்கு நிலையில நம்ம அதை பார்க்கல. நீங்க ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கு, நமக்கும் இருக்கு. அது சரியா தொகுக்கப்படலை, எழுதப்படலை அப்படிங்கிற ஒரு குறைபாடு இருந்தாலும் தமிழர்களுக்கும் ஒரு வரலாறு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, இன்றைக்கு வரலாற்று சுவடுகளா சான்றுகளா இருக்கிறது எதுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, அகழ்வாராய்ச்சிகள் தான் முதன்மையான சான்றுகள். அதை தாண்டி கல்வெட்டு கூட கொஞ்சம் மாற்றப்படலாம், அதனால தான் அகழ்வாராய்ச்சின்னு சொல்றோம். கல்வெட்டு, செப்பு பட்டயங்கள் இதெல்லாம் இருக்கும். இதை தாண்டி அது அடுத்த நிலை வரலாற்று ஆவணங்களா வர்றதுதான் இலக்கியங்கள். இது எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கான்னு பார்த்தா ஓரளவுக்கு இருக்கு. இன்னைக்கு வந்து கீழடி வந்த பிறகு நம்ம வந்து உறுதியா சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி சிந்து சமவெளி அப்படிமோ, சிந்து சமவெளியை நேரடியா நம்மளோட சங்க இலக்கியங்களோட ஒப்பிட முடியாது, இணைக்க முடியாது. ஆனா இப்ப கீழடி கிடைச்ச பிறகு பாத்தீங்கன்னா, கீழடியும் நம்ம சங்க இலக்கிய காலம் இருந்த இடம்னு சொல்லப்படுறதும் கிட்டத்தட்ட ஒரு இடம் மாதிரி ஒரு தோற்றம் அளிக்குது. அதுக்கு அதை நிறுவறதுக்கான சில கூறுகள் தென்படுது. அதனால்தான் அந்த ஆற்றுப்படுகை, வைகை ஆற்றுப்படுகையில இன்னும் நிறைய இடங்கள் இருக்கு. அவர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் கீழடியை வெளிக்கொண்டு வந்தவரே பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி இன்னும் ஒரு 100 இடமாவது செய்ய இடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஒரே ஒரு இடத்துல பண்ணதுக்கே நம்மளோட சங்க இலக்கியங்களுக்கான இடம் எங்க அது நடந்திருக்க கூடுங்கிறதுக்கான செய்திகள், தகவல்களா இருந்தாலும் இடத்தையே கண்டுபிடிக்கிற அளவுக்கு நெருங்கி இருக்கிறோம். இது எவ்வளவு காலம்? 2600 2700 ஆண்டுகள் இன்றையிலிருந்து பின்னோக்கி போகும்போது. அப்ப அது சங்க இலக்கியத்தை அதோட இணைக்கிற நிலைக்கு நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்கிட்டா, இது இல்லாமலே பார்த்தா கூட அங்க கிடைக்கிற இந்த பானை ஓடுகள் இதெல்லாம் பார்த்தா அதுல எழுத்துகள் இருக்கு, பெயர்கள் இருக்கு. அந்த பெயர்கள் அந்த காலகட்டத்துல பயன்படுத்தப்பட்ட பெயர்களாகவும் இருக்கு. இப்ப இலக்கியத்தோட நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு இருக்கு. அப்ப இலக்கியம் உண்மைன்ற நிலை வருது. அப்ப இலக்கியம் உண்மைனா, இலக்கியங்கள், நம்மளோட இலக்கியங்கள், குறிப்பா சங்க இலக்கியங்கள் எதெல்லாம் சொல்லுது? வாழ்வியல் நிலைகள் எல்லாத்தையும் சொல்லுது, அகம் புறம்னு பேசுது. அப்ப இதை மட்டும் இல்லாம நிலங்களை எப்படி பிரிச்சிருக்கோம், பகுத்திருக்கோம். அறம்னா நம்ம அதை என்னன்னு சொல்றோம், அதுக்குன்னே ஒரு நூல் இன்னைக்கு வரைக்கும், அதாவது 2000 இல்ல 2500 ஆண்டுகள் முன்னாடி எழுதப்பட்டு இன்றைக்கும் பொருந்தக்கூடிய கருத்துக்களை தாங்கி நிக்குது, இன்றைக்கும் முற்போக்கான கருத்துக்களை தாங்கி நிக்குது. அப்படிங்கும்போது அப்ப நம்ம உண்மையிலேயே தமிழ் சமூகம் ஒரு முற்போக்கு சமூகம், இதை வச்சு நம்மளால நிறுவ முடியும். 2வது பாத்தீங்கன்னா, இதோட இந்த வழித்தடம் இருக்குல்ல, அது அதோட தேங்கி போயிடல. சில கூறுகள்ல நம்ம கடந்த சில நூற்றாண்டுகள்ல தேங்கி இருந்தோங்கிறது உண்மை, அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். ஆனா அதுக்கு முன்னாடி அதோட தொடர்ச்சியை நம்மளால பார்க்க முடியுது, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மளால பார்க்க முடியுது. அது ஒவ்வொன்றையும் பேசணும்னா, இப்ப அதை பத்தி நீங்க கேட்ட கருத்துக்காக கடந்த 2-3 நூற்றாண்டுகள்ல யாராவது இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தா கட்டாயம் இருந்தாங்க. ரொம்ப முற்போக்கான பல கருத்துக்களை முன் வச்ச வள்ளலார், பெரியார் பிறந்த காலகட்டத்தை, அதுதான் கிட்டத்தட்ட அவர் முடிகிற காலகட்டம், இவர் பிறக்கிற காலகட்டம். அப்போ பெரியார் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட அதே காலகட்டத்துல இங்க ஒரு புரட்சியாளர் இருந்திருக்கிறார். அது மத புரட்சியும் சேர்த்துதான் செஞ்சார் அவரு. ஏன்னா மத புரட்சி தான் உலக அளவுல பல இடங்கள்ல அரசாங்கங்களையும் ஒரு பேரரசுகள் அமைவதற்கு ஒரு அடித்தளமா இருந்தது மத புரட்சி தான். இப்ப அப்படி நீங்க அதை வச்சுட்டு பார்க்கும்போது அதுக்கு அடுத்த காலகட்டத்துல அயோத்திதாசர் வர்றாரு. அவர் ஒரு புரட்சியாளர் தான், நிறைய புரட்சிகரமான கருத்துக்கள் வைக்கிறாரு. அவர் பௌத்தத்தை ஏத்துக்கிட்டாரு. பௌத்தத்தை ஏன் ஏற்கணும், இதுக்கான கேள்விகள் நீங்க எல்லாருக்கிட்டையும் கேள்வி வைக்கலாம், வள்ளலார்கிட்டையும் வைக்கலாம். நீங்க ஏன் எங்களை வந்து சுத்த சைவமா மாத்த முயற்சி பண்ணீங்கன்ற கேள்வி வைக்கலாம், இவர்கிட்டயும் ஒரு கேள்வி வைக்கலாம். ஆனா முற்போக்கு வழித்தடம் பார்க்கும்போது அவர் இருந்திருக்கிறார். அதுக்கு பிறகு அத்திப்பாக்கம் வெங்கடாசலனர் இருந்தாரு. இப்ப இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்தாங்க. பெரியார் பிறந்த அதே ஆண்டு பிறந்த சோமசுந்தர பாரதியார் பெரியார் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பல புரட்சிகரமான செயல்களை செஞ்சிருக்காரு. அவரோட திருமணத்துல அவர் என்ன செஞ்சாருங்கிறத மக்கள் தேடி பார்க்கணும். நம்ம பேசியிருக்கோம் ஏற்கனவே கூட,
தேடி பார்க்கணும். வடமொழி தவிர்த்த திருமணத்தை செஞ்சுக்கிட்ட ஒண்ணு இல்ல, அங்க வந்து அவரோட திருமணத்துல ஒரு புரோகிதரை கூப்பிட்டு தான் அவங்க அப்பா நடத்துறாரு. இவர் சொல்றாரு கேட்கல, புரோகிதரை கூப்பிட்டு நடத்துறாரு. நடத்தும் போது அவர் அங்க உட்காந்துக்கிட்டு இழவு வீட்டுல சொல்ற ஏதோ மந்திரத்தை சொன்ன பலாரும் அரைஞ்சிடுவாரு. திருமணம் நடக்குது, அங்க ஒருத்தர் ஒரு மந்திரம் சொல்றாரு, திடீர்னு இவர் அரையிறாரு. அரைஞ்ச உடனே அவங்க அப்பா எல்லாரும் வந்து கேக்குறாங்க ஏன்பா அரைஞ்சன்னு கேட்கும்போது, அவன் நீங்க யாரையோ கூப்பிட்டு வந்தீங்க, அவன் வந்து உட்காந்துட்டு இழவு வீட்டுல சொல்ற மந்திரத்தை சொல்றான் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு அவரு, ஏன்னா அவருக்கு மும்மொழி புலமை உண்டு, அவருக்கு வந்து தமிழ் சிறந்த புலமை வாய்ந்தவரா இருந்தாரு. தமிழ் புலராகவே அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பின்னாடி வேலை செஞ்சார். அவரு ஆங்கிலத்திலும் மிக புலமை வாய்ந்தவர். அதுலயே தான் சட்டம் படிச்சு அப்பவே வந்து ஒரு, அதாவது 1905 அவருடைய 25, 26வது வயதிலேயே வந்து அவர் ஒரு பெரிய வழக்கறிஞர் அளவுக்கு அங்க திருநெல்வேலி பகுதியில திகழ்ந்துட்டு இருந்தாரு. வடமொழியும் அவருக்கு தெரியும், படிச்சிருந்தாரு. அதனால அவருக்கு வந்து அவங்க சொல்ற மந்திரத்துல இந்த பிழை வரைக்கும் தெரியுது. அவர் ஒரு முற்போக்கு வழித்தடம் தான். அதே காலகட்டத்தில் இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில ஆண்டுகள் முன்னாடி பிறந்த மறைமலை அடிகளும் இருந்தாரு. 1905லயோ 6லயோ வந்து தமிழர், பண்டை கால தமிழரும் ஆரியரும்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். ஆரியர்கள் வேற தமிழர்கள் வேற, இவங்க இப்படி கலந்து இருந்து அவங்க பண்பாடை நம்ம பண்பாடா காட்ட நினைக்கும் போது நீங்க வேற நாங்க வேறன்னு பேசுறதுல இல்ல, எழுதி நிறுவனர். எப்போ? பெரியார் மைனரா சுத்திக்கிட்டு இருக்கும்போது. சரியா? நம்ம இதை சொல்ல விரும்பல, ஆனா இவங்க திரும்ப திரும்ப பேசும்போது அவர் தான் ஒரு முற்போக்கு முகம்னு சொன்னா கிடையாதுன்னு நம்ம சொல்றதுக்கு நமக்கு, நான் இதோட நிறுத்திக்கிறேன். ஏன்னா பெரியார் பிறந்த காலத்தோட நான் நிறுத்திக்கிறேன். அதுக்கு பிறகு என்ன எடுத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதனால நமக்கு தமிழ் சமூகமே ஒரு முற்போக்கு சமூகம் தான். அதை சரியா கொண்டு வரணும். நமக்கு வரலாறுன்றது சரியா எழுதப்படாதனால, தொகுக்கப்படாதனால நம்ம அப்படி தென்படலாம். பெரியார் வந்து தான் நமக்கு வரலாறை கொடுத்தாருன்னு கிடையாது. நமக்கு ஒரு மிக சிறப்பான பண்டை வரலாறும் உண்டு, உண்மை இந்த கால வரலாறும் உண்டு. எழுதல, ஏன்னா ஆட்சி அதிகாரம் நம்மள்ட்ட இல்ல. எழுதல அப்படிங்கறத விட அதை சரியா கொண்டு போய் சேர்க்கல. நான் வந்து ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு அடுத்த கேள்விக்கு போயிடுறேன். சங்க இலக்கியங்களை பத்தி குறிப்பிட்டீங்க. உலகத்திலேயே மிக தொன்மையான மத சார்பில்லாத ஒரு இலக்கியம் இருக்கு அப்படின்னா அது தமிழ் மொழியில் இருக்கின்ற சங்க இலக்கியங்கள் தான். மற்ற உலக மொழிகளோட பண்டைய இலக்கியங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அது பெரும்பாலும் மதத்தை சார்ந்துதான் இருக்கும். ஆனா உலகத்திலேயே இன்னைக்கு பேசுறாங்க இல்லையா, செக்யுலரிசம், மதச்சார்பின்மை, இதையெல்லாம் 2500 வருஷத்துக்கு முன்னாடியே வெறும் வாழ்க்கையை மட்டும் பாடிய இலக்கியங்கள்னா அது தமிழோட சங்க இலக்கியங்கள் தான். சரி, அடுத்த கேள்விக்கு போயிடலாம். முதல்ல ஐயா தியாகு முன் வச்ச விமர்சனங்களுக்கு ஒன்னு ஒன்னா நாம பதில தேடலாம். ஐயா கிட்ட வந்து புதிய தலைமுறை தொலைக்காட்சி தான் பேட்டியை எடுத்திருக்கிறாங்க. த வயர் அப்படிங்கிற இணைய இதழில் வெளியான ஒரு ஆங்கில கட்டுரையை அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் அவர்கிட்ட பேட்டி எடுத்தாங்க. அந்த கட்டுரையோட தமிழாக்க தலைப்பு என்ன அப்படின்னா, விஜய் பாஜகவை எதிர்கொள்ள பெரியாரை எதிர்க்கிறாரா சீமான், இதான் தலைப்பு. யார் இதை எழுதி இருக்கிறாங்க அப்படின்னா விவேக் தனநாதன், அடுத்ததா அரசியல் விமர்சகர் விக்னேஷ் கார்த்திக், இவங்க தான் இதை எழுதி இருக்கிறாங்க. முதல் கேள்வி என்ன கேட்கப்பட்டுச்சு அப்படின்னா, இவங்க 2 பேரும் எதிர்க்கிறதுக்காக தான் பெரியார் எதிர்ப்பை கையில் எடுத்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டதுக்கு ஐயா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, பெரியார் குறித்து சீமான் முன்வைக்கின்ற கருத்துக்களில் துல்லியம் இல்லை, துல்லியம் இல்லாம சொல்லப்படுற கருத்தா பார்க்கப்படாது, விமர்சனமா பார்க்கப்படாது, அது அவதூறாதான் பார்க்கப்படும் அப்படிங்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? துல்லியம் இல்லைன்னா ஐயா சொல்றது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா அந்த ஒரே ஒரு அந்த ஒரு கருத்தை மட்டும் சொல்றாரு. சரி, அந்த ஒரு கருத்து துல்லியம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு சான்றையும் எடுத்து காமிச்சிட்டு தான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். சமயோஜிதம் இந்த உறவு முறைங்கிற கருத்து, அந்த கட்டுரை தான். அதுல இப்படி இங்க உறவு முறைகள் இருந்ததுன்னு சொல்லிட்டு வர்றாரு. சரி, அது ஒரு ஒழுங்குத்தன்மை இல்லாம இருந்துச்சுன்னு கூட அதுல சொல்லியிருக்காரு. சரி, அப்ப கடைசியில அவர் என்ன சொல்றாரு? அவர் கருத்தா எல்லாம் அங்கங்க இருந்துச்சுங்கிறத சொல்லிட்டாரு. அவர் கருத்தா கடைசியில என்ன சொல்றாரு? இத உறவு முறையை பத்தி ஒரு அறிவாளி கிட்ட, பகுத்தறிவாளி கிட்ட கேள்வி கேட்டா சமயோஜிதம் அப்படிங்கறத தவிர அவன் வேற எதுவும் பதில் சொல்ல மாட்டான். நீங்க அந்த காலகட்டத்துல ஒரு சூழல்ல உங்களுக்கு இதுல எது சரி அப்படின்னு தோணுனா சமயோஜிதமா நடந்துக்கோங்க அப்படிங்கறதா அவர் உங்களுக்கு இந்த உறவு முறையை பொறுத்த வரைக்கும் முன்வைக்கிற கருத்து. சமயோஜிதம்னா என்ன? அது அன்றைய தமிழ், அவர் பேசுன அந்த கொச்சை தமிழ்னு வச்சுக்கோங்க. தூய தமிழ்ல என்ன? சூழலுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோங்க. அதை இன்னும் கொஞ்சம் இன்னைக்கு புரியுற தமிழ்ல சொன்னா சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோங்க, சூழலுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோங்க. அப்ப சூழல்ல உங்களுக்கு ஒரு தேவை இருந்ததுன்னா எப்படி நடந்துக்கணும்னு ஐயா சொல்றாங்க. ஐயாவோட கருத்துல இருந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும், எப்படி வேணா எடுத்துக்கலாம். அதாவது இப்படிதான் அவரே வந்து அந்த கருத்தை வேற மாதிரி தான் அணுகிறாரு. நானே என்ன சொல்றேன், அப்படிதான் எடுத்துக்கணும், நீ எப்படி வேணா இருந்துக்கலாம்னு சொல்றாருன்னு கூட நான் சொல்லல. எப்படி வேணா இருந்துக்கலாங்கிற மாதிரி கருத்தை முன் வச்சுட்டு போறாரு. இத்தனை கருத்துக்களை சொன்னவரு இதெல்லாம் பிழைப்பா, இந்த பிரம்மன் சொன்னது, சிவன் சொன்னது இதெல்லாம் பிழை, இதுதான் சரின்னு சொல்லியிருந்தாருன்னா, நேர்பட அதை சொல்லியிருந்தாருன்னா இதுதான் கருத்துன்னு எடுத்துக்கலாம். சரியா சொன்னீங்க. அந்த இடத்துல அப்படி இல்ல அப்படிங்கறது அங்க பொருள். அதனால அது ஒரு கேள்விக்குட்பட்ட ஒரு இடமா இருக்கு. இதை ஒரு பக்கம் வச்சிருவோம். இப்ப இது ஒரு கருத்து. இதை தவிர அண்ணன் சீமான் மற்றும் எல்லாருமே, அண்ணன் சீமானே ஒரு 10 கருத்தை வச்சுட்டாரு. இன்னும் நம்பலாமும் நிறைய கருத்தை சொல்லிட்டு தான் இருக்கும். அந்த கருத்துக்களுக்கெல்லாம் ஐயாவோட பதில் என்ன?
அதை பத்தி ஏன் ஐயா வாயை திறக்க மாட்டாரு? ஐயா மட்டும் கிடையாது, பார்ப்பனரும் துலுக்கரும் இந்த நாட்டை சார்ந்தவர்கள் இல்ல. அவன் 3 விழுக்காடு, இவன் 5 விழுக்காடு இருந்துகிட்டு இங்க எல்லா இடத்துலயும் ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க. உனக்கும் இந்த நாட்டுக்கும் என்ன தொடர்பு? கிளம்பி ஆப்கானிஸ்தானுக்கோ பாகிஸ்தானுக்கோ போ. கண்ணை மூடிட்டு இந்த இப்ப நான் சொன்ன பேச்ச ஒருத்தர் பேசுறாரு, நான் கேட்டா எச் ராஜாவும் சுப்பிரமணிய சாமியும் தான் என் கண்ணுக்கு வராங்க. அவங்க கூட இன்றைய காலகட்டத்துல இதையெல்லாம் வெளிப்படையா பேச மாட்டாங்க. ஒரே ஒரு முறை சுப்பிரமணிய சாமி மட்டும் உங்களோட முன்னோர் இந்துவா இருந்தாங்கன்னு ஒத்துக்கலன்னா இந்தியாவில இருந்து கிளம்பி பாகிஸ்தானுக்கு போ அப்படின்னு ஒரு 10-12 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு முறை பேசினார். அவ்வளவுதானே தவிர வேற யாருமே இப்படி பேச துணியல. இவங்க துணியாத ஒரு கருத்தை 50 வருஷம் முன்னாடி ஒருத்தர் பேசியிருக்காருன்னா அவரை தான் ஒரு முற்போக்கு முகம் நீங்க காட்டுவீங்கன்னா உங்களோட முகம் எவ்வளவு, உங்களோட முகம் மட்டும் இல்ல சிந்தனை எல்லாம் எந்த அளவுக்கு பாழ்பட்டு போயிருக்கு, சீழ்பட்டு போயிருக்கு. இது குறித்து அவங்க வாயே திறக்கலண்ணா. இது வரைக்கும் நாம திரும்ப 10 முறை கேட்டுட்டோம். அதை விட்டுருங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு என்ன சப்பக்கட்டு கட்டுறாங்கன்னா அவரே தான் பின்னாடி இஸ்லாம் அருமருந்து இன இழிவு நீங்க இஸ்லாமிய நன்மருந்துன்னு சொல்லியிருக்காரு. அதை எப்ப சொன்னாரு? அது அவர் சொன்னது 1947 40கள்ல அப்படி சொல்றாரு. கடைசியில எப்படி வந்து முடிக்கிறாரு? கடைசியில எப்படி வந்து முடிச்சாரு? துலுக்கர்கள் கடைசி காலகட்டத்துல துலுக்கர்கள் அப்படின்னு தான் பேசுறாரு. அது எதுக்கு பேசுறாரு? ஒரு அரசியல் காரணத்துக்காக பேசுறாரு. நீங்க அதுக்கு என்ன சப்பக்கட்டு வேணா கட்டுங்க. ஒரு அரசியல் காரணத்துக்காக ஒருத்தர் இப்படி பேசுறாருன்னா நீங்க கண்ணை மூடிக்கிட்டு இன்னைக்கு சமூகத்துல பொருத்தி பாருங்க. பாஜக செய்யற செயல், அவங்க அரசியலுக்காக இஸ்லாமியர்களை இந்துக்களின் எதிரி, இந்தியாவின் எதிரின்னு காட்ட அவன் முற்படுறான். நிச்சயமா அவங்க இல்லாத நாடை உருவாக்கணும்னு சொல்றான். அவன் இன்னைக்கு மட்டும் சொல்ல, கோல்வாக்கர் சொன்ன கருத்து அது. கோல்வாக்கர் சொன்ன கருத்தை பேசின ஒருத்தரை தமிழ்நாட்டின் முற்போக்கு முகம் நீ வெப்பனா, அப்ப நான் அதை கேள்வி கேட்கணுமா கூடாது? இந்த கருத்தின் அடிப்படையில பார்த்தா பாஜகவின் முன்னோடி வழிகாட்டியே ஐயா ஈவேரா அப்படின்னு தான் ஆகுது. இந்த கருத்தை எப்ப பேசினார்? எந்த ஆண்டு? 1963, 64 2 வருஷமும் பேசியிருக்காருல்ல. 63, 64 சரி, 62, 63, 64 62ல துலுக்கர்னு சொல்ல இஸ்லாமியர்ன்றாரு. மைனாரிட்டி அப்படின்னு தொடங்குறாரு. 63, 64ல முழுக்க துலுக்கர்னு வந்துடுறாரு. 64ல பேசினாருன்னு வச்சுக்கோங்க. பாஜக உருவாவது 1980ல. பாஜக உருவாவதுக்கு 16 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருத்தன் இந்த கருத்தை பேசியிருக்கான். அவனை நீங்க முற்போக்கு முகம் கொண்டு வருவீங்க. இதை எப்படி ஏற்க முடியும்? அடிப்படையில கொஞ்சம் பகுத்தறிவு இருக்கிறவன் எப்படி இப்படி ஒரு நபரை? திமுக கூட அன்றைக்கு இருந்த முஸ்லீம் லீக் கட்சி கூட்டணி வச்சது. அதனாலதான் பெரியார் வந்து இந்த அளவுக்கு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அரசியல் காரணத்துக்காக ஒரு நிலைப்பாடு இருக்கு. அப்படி இருந்தாலும் தப்பு தானே. இன்னைக்கு ஒரு அரசியல் காரணம் வருது. இப்ப இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அதிமுக ஏதோ ஒரு அரசியல் காரணத்துக்காக பாஜகவோட கூட்டணி வைக்குது. பாஜகவோட கூட்டணி வச்சதுனால சிஏஏவை அவங்க ஆதரிச்சுட்டு அமைதியா இருந்தாங்க. நம்ம ஏத்துக்கிட்டோமா? இல்ல. ஏன் ஏத்துக்க மாட்டோம்? அது ஒரு பிற்போக்குத்தனமான கருத்து. ஏன்னா 2-3 தலைமுறையை கொண்டு வந்து சான்று காட்ட சொல்லுவாங்க. அடுத்து என்ன அவங்க காட்டலனா அவங்க எல்லாம் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் இல்லை அப்படின்னு, அப்போ இந்த நாட்டின் குடிமகன் இல்ல அப்படின்னா அவன் அடுத்து என்ன ஆகும்? அகதியாக வந்து வெளியேறணும். எங்க போவாங்க? எவ்வளவு பிற்போக்குத்தனமான கருத்து. ஆனா இந்த கருத்தை அன்றைக்கே ஒருத்தர் இதே மாதிரி ஒரு அரசியல் காரணத்துக்காக அவர் நினைச்ச கட்சியோட இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதிகளா இருந்தவங்க கூட்டணி வைக்கலங்கிறதுக்காக, இல்ல அவர் விரும்பாத ஒரு கட்சியோட கூட்டணி வச்சாங்கன்றதுக்காக இஸ்லாமியர்களுக்கும் இந்த நாட்டுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டாருன்னா, அப்போ இங்க இருக்கிற அதிமுகவுக்கும், அதாவது பாஜக அளவுக்கு பேசியிருக்கிறாரு, இங்க அதிமுக எடுத்த சிஏஏ நிலைப்பாட்டுக்கும் இவருடைய பேச்சுக்கும் என்ன வேறுபாடு? பெரிய வேறுபாடே இல்ல. அப்ப இதைத்தான் நம்ம சொல்றோம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய அறிஞர்லாம் தேவையில்லை, அடிப்படை அறிவு இருந்தா போதும். ஏன் ஏத்துக்க மாட்டேங்குதுன்னா இவங்களோட மூளைகள் அப்படி ஏதாவது இறுகி போயிருக்கு. அதை வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு, கண்டிஷன் செய்யப்பட்டிருக்கு. பெரியார்னா முற்போக்கு, பெரியார் நம்ம எதிர்த்துட்டா நம்ம பிற்போக்கு அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்களே தான் பெருமை பீத்துக்கிறீங்க. யாரு சொன்னாலும் நானே சொன்னாலும் உன் அறிவுக்கு உட்படுத்து அப்படின்னு பெரியார் சொன்னாருன்னு. அப்போ உங்களுக்கு அறிவு இல்லைன்னு நீங்களே சொல்றீங்க. நிச்சயமா அவங்களே ஒத்துக்கிறாங்க. சரி, ஓகே, நம்ம அடுத்த விமர்சனத்துக்கு போகலாம். இப்படி எல்லாம் பெரியார சீமான் விமர்சிக்கிறாரு இல்லையா? அவருக்கு என்ன நோக்கம் இருக்கு? ஏதோ ஒரு நோக்கத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் சீமான் இப்படி எல்லாம் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப குறுகிய நோக்கமா இருக்கு. அவருடைய கட்சிக்கு அவரை முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நோக்கமா இருக்கே தவிர இதற்கு பின்னால் வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை. அதுக்கு ஐயா வந்து எதை சொல்லி நியாயப்படுத்துறாரு அப்படின்னா, விஜய் வந்த பிறகு அவருடைய வாக்கு வங்கி பெரிய அளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஐயாவுக்கும் யாரோ உளவுத்துறையில இருந்து தகவல் சொல்லியிருக்கிறாங்க போல. அப்ப அந்த குறைஞ்சி போன வாக்கு வங்கியை ஈடுகட்டுறதுக்காக இந்துத்துவ சிந்தனை கொண்டவர்களை அவங்களோட வாக்க தான் பக்கம் இழுக்கிறதுக்காகத்தான் பெரியார் விமர்சிக்கிறாரு. பெரியார் அடிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த பக்கத்துல இருந்த வாக்குகள் எல்லாம் தனக்கு வந்துடும் கணக்கு போட்டுதான் தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நினைச்சுதான் இதை செய்யறாரு அப்படிங்கிறாரு. அண்ணன் சீமானுக்கு இவ்வளவு குறுகிய நோக்கமான இந்துத்துவத்துக்கு முதல் அவ்வளவு வாக்கு இருக்கு. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. அதாவது ஒருத்தரை எதிர்க்கணுங்கிறதுக்காக என்ன வேணா சொல்லலாம். நாங்க இவர் இப்படி சொல்லியிருக்காருன்னு சொன்னா அவர் அப்படி சொல்லலங்கிறீங்க. இங்க சொல்லாததெல்லாம் சொல்லி இவர் இதுக்காக தான் செய்யறாருங்கிறீங்க.
இல்ல அதெல்லாம் வந்து இன்டர்பிரேஷன். அப்ப நாங்களும் இன்டர்பிரேட் பண்ணிட்டுமா பெரியார் எழுதுனதை பேசினதெல்லாம்? சொன்னதை சொன்னாலே நாருது, இன்டர்பிரேட் பண்ணி சொல்லட்டுமா? என்ன ஆகும்? அவ்வளவுதான். அதனால அதெல்லாம் விடுவோம். இதுல வந்து உண்மையிலே நான் என் எண்ணத்தை சொல்லணும்னா, இந்துத்துவாக்கு அவ்வளவு பெரிய வாக்கு வங்கி இருக்கிறதெல்லாம் நான் நினைக்கல. அப்படி இங்க ஒரு வாக்கு வங்கி இருக்குன்னா உண்மையிலே எதுக்கு இருக்குன்னு ஆழ்ந்து பார்த்தா தியாக ஐயாக்கு புரியாதது ஒண்ணும் கிடையாது, இது புதுசு ஒண்ணும் கிடையாது. இங்க எதுக்கு இருக்கு? உண்மையிலே எதுக்கு இருக்கு? சாதிக்கு இருக்கு. ஆமா. அப்ப சாதி அரசியலை செஞ்சிருக்க முடியும்ல? நிச்சயமா. ரொம்ப எளிமையா ஒரு 2-3 சாதிகளை அப்பீஸ் பண்றதும்பாங்க, அவங்கள வந்து தன்வயப்படுத்த சில வேலைகளை செஞ்சிருந்தா செஞ்சிருக்க முடியும். ஆனா அது கூட செய்யலையே அவரு. அப்ப வாக்குக்கு தான் செய்யணும் அப்படின்னா இது உண்மையிலேயே குறுகிய நோக்கு தான். ஆனா அப்படி செய்யல, வாக்குக்காக செய்யலங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு சொல்றேன், அண்ணன் சீமானுக்கு ஒரு தொலைநோக்கு இருக்கு. என்னன்னா இது வந்து அவர் திரும்ப திரும்ப ஒவ்வொரு முறை பேசும்போதும் சொல்லுவார்ல, இது தமிழ் தேசம், இங்க இருக்க வேண்டியது தமிழ் தேசிய அரசியல். ஆனா இங்க திராவிடம்னு ஒண்ணு இருக்கு, அது இருக்கக்கூடாது, அதை தமிழ் தேசிய அரசியலா மாத்தணும். அப்ப அதோட தொலைதூர நோக்கு என்ன? ஆமா, அதிகாரத்தை அடையிறது ஒண்ணு. நாங்க ஒன்னும் தியாகம் மாதிரி உட்காந்து சும்மா கருத்து பேசிட்டு அப்படியே ஆளுங்கட்சி யாரோ அவங்களோட கரைஞ்சு போறதுக்காக இங்க இல்ல. அப்ப எதுக்காக இருக்கிறோம்? தமிழ்நாட்டு அரசியல் திசை வழி போக்கை மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப மாத்தி எந்த திசை கொண்டு வரணும்? தமிழ் தேசிய அரசியல் பக்கம், தமிழருக்கான அரசியலை கொண்டு வரணும். அப்ப அதுக்கான வழி என்ன? ஆளுங்கட்சியா ஒரு நாள் நாம் தமிழர் கட்சியோ அல்லது இன்னொரு தமிழ் தேசிய அரசியல் கட்சினே வச்சுக்கோங்க, நீங்க ஒண்ணு வரணும். அது மட்டும் அண்ணன் சீமானோட நோக்கம் கிடையாது. எதிர்கட்சியாவும் இன்னொரு தமிழ் தேசிய அரசியல் பேசுற கட்சி தான் வரணும். சரிண்ணே. இத வந்து 10 ஆண்டுக்கு முன்னாடி நம்ம வந்து தேர்தலில் போட்டிடுறதுக்கு முன்னாடியே அண்ணன் சீமான் பேசியிருக்கிறார். அதனால இதுதான் எங்களோட நோக்கு. அந்த நோக்கத்தை நோக்கி, இலக்க நோக்கி நாங்க பயணிச்சுட்டு இருக்கோம். சரிண்ணே. ஆனா ஐயா இதுக்கும் என்ன எதிர்கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா, தமிழ்நாட்டை ஒரு தமிழனே ஆள வேண்டும் அப்படின்னு சொல்றவங்க ஒரு குஜராத்தி ஆள்றத வேடிக்கை பாக்குறாங்களே. அவர் வந்து பிரதமரை சுட்டி காட்டி பேசுறாரு. ஏன்னா இப்ப வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறது இந்தியாவிற்கு உட்பட்ட ஒரு மாநிலமா தான் இருக்கு. இந்த மாநிலத்தை ஒரு தமிழன் ஆள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முதலமைச்சர் பதவி என்பது அவ்வளவு அதிகாரம் மிக்க பதவி கிடையாது. மிக முக்கியமான அதிகாரங்கள் எல்லாமே ஒன்றிய அரசு கிட்ட தான் இருக்கு. அப்ப மேல ஒரு குஜராத்தி இருந்துகிட்டு தான் நம்மள ஆண்டுகிட்டு இருக்கிறாரு. அதை பத்தி இவங்க பேசவே மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஐயா வந்து அண்ணன் பேச்ச சரியா கேட்கறது இல்ல, கட்சி சார்பா வர அறிக்கைகளையும் சரி, இல்ல நம்ம தேர்தலுக்கு வெளியிடுற ஆட்சி வரைவையும் சரி படிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். குறிப்பிட்டு சொன்னா அண்ணன் பல இடத்துல இதை பத்தி பேசியிருக்காரு. சரி, அதை கேட்கலன்னு வச்சுக்கோ. ஆட்சி வரைவுன்னு 2024 தேர்தலுக்கு ஒண்ணு வெளியாச்சு. அதை படிச்சிருந்தா கூட அதுல இதுக்கான பதில் இருக்கு. தொடர்ச்சியா ஒரு குஜராத்தியே இப்ப 15 ஆண்டுகள் ஆட போறாரு. அவருக்கு அடுத்ததா இருக்கிற உள்துறை அமைச்சகமும் இன்னொரு குஜராத்தி கிட்ட இருக்கு. அப்ப இது எப்படி சரியான அதிகார பகிர்வு? இத்தனை மாநிலங்கள், இன்னைக்கு 30 மாநிலங்கள் இருக்கிற ஒரு நாட்டுல ஒரு மாநிலத்தை சேர்ந்த 2 பேரை வந்து முதன்மை அதிகாரத்தை வச்சிருப்பாங்க அப்படின்னா அது எப்படி சரியான சமூக நீதியா இருக்க முடியும்? அப்ப இது மாறணும்னு நினைக்கிறோம். எப்படி மாறணுங்கிறத அந்த நூல்லயே குறிப்பிட்டிருக்கு. நம்மளோட சுழற்சி முறைன்னு அதுக்குதான் குறிப்பிடுறோம். எதுக்காக குறிப்பிடுறோம்? ஏற்கனவே ஆந்திராவில இருந்து ஒருத்தர் வந்துட்டாரு, கர்நாடகால இருந்து ஒருத்தர் இருந்திருக்கிறாரு, கேரளால இருந்து யாரும் இல்ல, நம்மளும் இல்ல, அசாம்ல இருந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. அசாமோட பிரதிநிதியா கொஞ்ச நாளைக்கு மன்மோகன் சிங் இருந்தாரு, ஆனா அவர் அசாம்காரர் கிடையாது. அப்ப அசாம்ங்கிற தேசிய இனத்தை சார்ந்தவர்கள் இந்தியர்களா வேணாம், இந்தியாவுக்குள்ள, இந்தியாங்கிற அந்த ஒன்றிய நாட்டுக்குள்ள இருக்கிறேன்னு நினைக்கிறோம்னா, அவனுக்கு அந்த உணர்வு வரணும்னா அந்த அசாமிய தேசிய இனத்தை சார்ந்த ஒருத்தர் இந்தியாவை ஆள்ற நிலைக்கு வந்தாதான் அவனுக்கு உண்மையில அந்த உணர்வு வரும். அப்ப அந்த உணர்வை ஊட்ட இங்க முடியல, இது வரைக்கும் வாய்ப்பு அமையல. அந்த வாய்ப்பை அமைக்கிறதுக்கான ஒரு முறையை கொண்டு வரணும் அப்படின்னு பேசியிருக்கோம். அது மட்டும் இல்லாம 2024 ஆட்சி வரைவு முழுக்கவுமே அதிகார குவிப்பு இருக்குல்ல, அதுக்கு எதிரானதா தான் இருக்கு. எல்லாத்தையும் மாத்தணும். எப்படி மாத்தணுங்கிறத அதுல குறிப்பிட்டிருக்கும். அதை வந்து இந்த மாதிரி அதிகார பகிர்வை எப்படி கொண்டு வரணும், இதெல்லாம் வந்து தேசிய இனங்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கேள்வி எழுப்பி அதை வந்து பன்முகை தன்மை உடையதா மாத்தணும், அதை எப்படி மாத்தலாங்கிற வரைக்கும் கருத்துக்கள் இருக்கு. அதனால ஐயா விமர்சிக்கிறதுல பிழை இல்ல, கொஞ்சம் நம்மளையும் படிக்கணும். அவர் வெறும் திமுக சார்ந்ததை படிச்சுட்டு நம்மள வந்து ஐயா வந்து எதை அடிப்படையா வச்சுக்கிட்டு இந்த விமர்சனத்தை முன் வச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன்னா, தமிழ் தேசியம்னு சொல்றாங்க, ஆனா தனித்தமிழ்நாடு கேட்காம ஒரு மாநிலத்துக்கு முதலமைச்சர் ஆகிறது மட்டுமே குறிக்கோளை வச்சுக்கிட்டு செயல்படுறாங்க அப்படிங்கிறாரு. அந்த விமர்சனம் ஒரு பக்கம் இருக்கு. ஐயா கேக்குறாங்கல்ல, தியாக ஐயா தனிநாடு, நானும் கேட்க வந்தேன். நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஐயா தனிநாடு வாங்கிடுவாரு. அது வரைக்கும் நம்ம இப்படி நமக்கு வந்து ஒண்ணு இல்லாத ஒரு போராட்டம், நம்ம ஏதோ ஒரு வழிமுறையில செய்வோம். ஐயா தான் பெரிய ஒரு இலக்கோட போராடுறாரு. ஐயா எப்படியும் தனிநாடு வாங்கிடுவாரு. வாங்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவரு வாங்குறது அங்க போயிட்டு நம்ம அதிபர் கூட ஆயிக்கலாம். அது ஐயா வாங்கிடுவார்ல எப்படியும். இல்லன்னு வாங்குறது இருக்கட்டும். கடந்த 10 ஆண்டுகள்ல அது தொடர்பா ஐயா எத்தனை போராட்டம் நடத்தி இருக்கிறாரு உங்களுக்கு தெரியல? எனக்கு தெரிஞ்சு இல்ல, நிறைய இருக்கலாம்ல. ஆனா நிறைய கட்டுரைகள் எழுதி இருக்கிறாரு, பேசி இருக்கிறாரு. வெளிப்படையா தனித்தமிழ்நாடு தான் என்னுடைய இலக்குன்னு அவரு பேசி நான் கேட்டு ரொம்ப வருஷம் ஆயிருச்சு. அப்ப ஐயா இந்த விமர்சனத்தை நம்மள நோக்கி வைக்கிறதுக்கு மட்டும் எப்படி தயங்கவே மாட்டேங்கிறாரு? தகுதி இருக்கான்னு நான் கேட்க விரும்பல, ஆனா இதை ஏன் நமக்கு மட்டுமே வைக்கிறாரு? உங்களை மாதிரியே பாக்கல. ஐயாக்கு தகுதி இருக்கு, போராடுறதுக்கான யுக்திகளும் அவர்கிட்ட இருக்கு.
அதுக்கான வழிமுறைகளும் வச்சிருக்கிறாரு. அதை அடைஞ்சிருவாரு. அடைஞ்ச பிறகு நம்மளாம் அந்த தனித்தமிழ்நாட்டுல போய் வாழலாம். அது நம்மளோட இலக்கு இப்போ கிடையாது, அது கிடையாது. அதனால ஐயா வந்து ஒரு தூய தமிழ் தேசிய அரசியல் பேசுறாரு. தனிநாடு தான் அவரோட இலக்கு. அவர் வாங்கிட்டு வரட்டும், அவரை விட்டுருங்க. நீங்க ஏன் அதுக்கெல்லாம் விமர்சிக்கிறீங்க? இல்லண்ணா, நீங்களே சொல்லிட்டீங்க. இது தொடர்பா கடைசியா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். ஐயாவுக்கு இலக்கு இருக்கு, நோக்கம் இருக்கு, அதுதான் அவருடைய உச்சபட்ச லட்சியம் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டீங்க. எனக்கும் அதுல மாற்று கருத்து இல்ல. ஐயா வந்து அதுல உறுதியா இருக்கிறாரு. அப்படி இருக்கிற ஐயா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் இந்தியா கூட்டணியை ஏன் ஆதரிச்சாரு? இந்தியாவை ஏன் ஆண்டான்னா? உங்களுடைய இலக்கு தமிழ்நாடு தானே. அவர் இலக்கு தனி தமிழ்நாடு. இந்தியா கூட்டணி வந்து வாங்கி கொடுப்பாங்களா இருக்கும். அவருக்கு சொல்லிருப்பாங்க. ஏதாச்சும் கடையில விக்குதானே? உங்களுக்கும் எனக்கும் தெரியாதுல்ல தம்பி. அவர் ராகுல் காந்தி கிட்ட பேசிருக்கலாம். ராகுல் காந்தி எனக்கு நீங்க ஆதரவு தெரிவிங்க, நான் ஜெயிச்சு வந்தேன்னா, நான் பிரதமர் ஆனா உங்களுக்கு தனி தமிழ்நாடு தரேன்னு ஐயா தியாகு கிட்ட பேசிருக்கலாம். நமக்கு தெரியாத செய்தியில நம்ம கருத்து சொல்லக்கூடாது. அதனால ஐயாக்கு தெரியும். சரி, ஐயாக்கு தான் தனி தமிழ்நாடு எப்படி அமைக்கணும்னு தெரியல. ஐயா அமைப்பாரு, நீங்க அதை பத்தி கவலைப்படுற. சரி, ஓகே. ஐயா வந்து அந்த பேட்டியில ஒரு சில இடங்கள்ல பாயிண்ட மிஸ் பண்ணும் போதோ, இல்லைன்னா பேசி முடிச்சுட்டு அடுத்து என்ன கருத்து சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கும் போதோ கூட இருந்த நெறியாளர் வந்து எடுத்து கொடுக்குறாரு. அதாவது கட்டுரையில முக்கியமா ஒரு விஷயத்த சுட்டி காட்டுறாங்க. அது என்ன அப்படின்னா, திமுக எதிர்ப்பை மிக தீவிரமாக வெளிப்படுத்தும் சீமானவர்கள் அதிமுக கிட்ட மட்டும் அப்பப்ப தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை வெளிப்படுத்துறாரு அப்படின்னு எடுத்து கொடுக்குறாரு. எந்த மாதிரி அப்படின்னு அதான் இதை எடுத்து கொடுத்த உடனே ஐயா தியாகு என்ன சொல்றாரு அப்படின்னா, அது உண்மைதானே. இப்ப அதிமுக பக்கம் இருக்கிறவங்கள தான் சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு சொல்றாரு, இந்த பக்கம் திமுகவில் இருக்கிறவங்களை எல்லாம் அப்படி எல்லாம் சொல்லலையே அப்படிங்கிறாரு. ஐயா வந்து அண்ணன் பேசுறதையும் பாக்குறது இல்ல, படிக்கிறது இல்ல. ஸ்டாலின் அண்ணன்னு சொல்லி இருக்காரு. நம்ம சீமான் அதை கூட விடுங்க, தம்பி உதயநிதினு சொல்லிடுறாரு. ஸ்டாலினையும் உதயநிதியும் விடுங்க. நான் கேக்குறேன், ஆர் ராசாவை ஒவ்வொரு முறையும் எப்படி சொல்லுவாரு? அண்ணன் அண்ணன் ஆர் ராசாம்பாரு. அங்கேயே இருக்கிற KN நேரு உட்பட எல்லாரையும் அண்ணன் சொல்லுவாரு. அண்ணன் சொல்லுவாரு. தமிழச்சி தங்கபாண்டியன் என்னன்னு சொல்லுவாரு? அண்ணி அண்ணின்னு சொல்லுவாரு. ஏன்னா அவங்க கணவரை என்னன்னு கூப்பிடுவாரு? அண்ணன் கூப்பிடுவாரு. அதனால அண்ணின்னு கூப்பிடுறாரு. இன்னும் எத்தனை பேரை உறவு முறையை வச்சு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியத்தை அவர் சொல்லுவாரு. என் அன்பிற்குரிய பாசத்திற்குரிய அண்ணன் அவரையும் ஆர் ராசாவையும் பல முறை சொல்லியிருக்கிறாரு. வேற யாரை சொல்லணும்னு எதிர்பார்க்கிறாரு? தெரியல. தியாகு ஐயாவுக்கு யாரையாவது பிடிக்கும், இவங்கள ஒரு உறவு முறையோட அண்ணன்னு சொல்லு, இல்ல மாமான்னு சொல்லு, இல்ல சித்தப்பான்னு சொல்லு, இல்ல ஏதாவது ஒண்ணு சொல்லணும் சித்தின்னு சொல்லு அப்படின்னா சொல்லுங்க, சொல்லுவோம். ஏன்னா இதெல்லாம் ஒரு கருத்தா? அவரை சித்தப்பான்னு சொன்னாரு, அண்ணாமலையோட தான் தம்பின்னாரு. தம்பின்னு சொல்லிட்டு ஆதரிச்சாரா? சித்தப்பான்னு சொல்லிட்டு ஆதரிச்சாரா? அந்த சித்தப்பாங்கிற கருத்தே விமர்சனத்துல வந்த கருத்து தான். சித்தப்பான்னு எப்ப சொன்னாரு? எதுக்கு சொன்னாரு? எங்க சித்தப்பா பெரியப்பா ஆண்டுகிட்டு இருக்காங்க, ஆண்டுட்டு போட்டோம். சரியா ஆளல எங்க சித்தப்பா ஆளலன்னா நாங்க வந்து ஆண்டுட்டு போறோம். அதாவது அவர் அப்பான்னு சொல்ல முடியாது, அந்த நிலையில அவர் இல்ல எடப்பாடி. அப்ப என்னன்னு சொல்லணும்? சித்தப்பான்னு சொல்லலாங்கிற நிலையில தான் சொல்லிட்டு ஆமா சரியில்லை. அதுக்காக பக்கத்து வீட்டுல இருக்கிறவனை வந்து எங்க வீட்டுல இருன்னு சொல்ல முடியாது. அவர் போகட்டும், நாங்க அவங்க பிள்ளைகள் வந்து நல்லா ஆட்சி கொடுப்போம். இததான் அவர் சொன்னது. அப்ப எதுக்கு சொல்றாரு? விமர்சனத்துக்கு தான் சொல்றாரு. அதை அயோக்கியத்தனமா மறைச்சிட்டு அவங்கள சித்தப்பான்னு சொல்றாரு, திமுக இருக்கிறவங்கள சொல்லல அப்படின்னா நீங்க ஒழுங்கா பார்க்கவும் இல்ல, கேட்கவும் இல்ல, நேர்மையற்ற முறையில அணுகுறீங்கன்னு தான் சொல்லுங்க. நான் வந்து இன்னொரு விஷயத்தையும் சுட்டி காட்டுறேன். ஒரு தடவை பத்திரிகையாளர் வந்து இது மாதிரி பாஜக உள்ள வர்றதுக்கு தீவிரமா முயற்சி பண்றாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அண்ணன் வந்து ஒரு விஷயத்த சொன்னாரு. திராவிடம் அப்படிங்கிறது எங்களுக்குள்ள இருக்கிற பங்காளி சண்டை. நான் நாட்டை கொடுத்துட்டேன், 50 வருஷமா நாசமாக்கிட்டேன்னு சொல்லி நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல நீ உள்ள வராத, உள்ள வந்தா ஊ மண்டை உடஞ்சிரும் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருப்பாரு. ஏதோ ஒரு பேட்டியில எங்க அண்ணன் ஸ்டாலின் அப்படின்னும் சொல்லியிருப்பாரு. ஐயா வந்து நீங்க சொல்ற மாதிரி இதையெல்லாம் பார்க்கல போல. அதெல்லாம் விடுங்க, கருத்தை சொல்லுங்க. அதான் அடுத்ததா ஒண்ணு சொன்னாரு. அவர் சொன்னது எதுவுமே முக்கியமான கருத்தா இல்லன்னு. அடுத்ததா ஒண்ணு சொல்றாரு. RSS தலைவரான மோகன் பகவத் வந்து என்றைக்கு ராமர் கோவில் கட்டி முடிக்கப்பட்டதோ அன்றுதான் இந்தியாவிற்கு உண்மையான சுதந்திரம் கிடைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி சீமானுடைய கருத்து என்ன? இதை பத்தி அவர் வாயை திறந்து பேசின மாதிரியே தெரியலையே. அவசியம் ஏற்பட்டால் இதன் மூலமாக வாக்கு கிடைக்கும் என்றால் அதை ஆதரிக்கவும் தயங்க மாட்டார் அப்படின்னு ஐயா தியாகு சொல்லியிருக்கிறாரு. ஐயா சொன்ன கருத்து சரி, ஆனா அது யாருக்கு பொருந்தும்னா அங்க ஸ்டாலின் பேர் போடணும், அங்க சீமான்ற பேர் போட்டார். ஏன்னா ராமர் கோயில் தீர்ப்பு வரும்போது கடுமையா எதிர்த்தது தமிழ்நாட்டுல 2 பேர். முதல் அறிக்கை அண்ணன் சீமான் இருந்து வந்தது, அடுத்தது அண்ணன் திருமாவளவன் இருந்து வந்துச்சு. ஆனா அன்னைக்கு ஆதரிச்சு அறிக்கை விட்டது குறிப்பா 2 தரப்பு, பாஜக தரப்பு, 2வது திமுக தரப்பு. ஐயா படிக்கல இல்ல நினைவுல இல்லைன்னா போய் அந்த தீர்ப்பு வந்த காலகட்டத்துல என்ன சொன்னாங்க, என்ன அறிக்கை விட்டாரு ஸ்டாலின் போய் படிக்க சொல்லுங்க. மோகன் பகவத் என்ன சொன்னாரோ அச்சு பிசகாம அதே தான் ஸ்டாலினும் சொல்லியிருப்பாரு. கொஞ்சம் சாஃப்ட் டோன். அதான் அண்ணன் திரும்ப திரும்ப சொல்லுவாரு. பாஜக ஹார்ட் கோர் இந்துத்துவா, இவன் சாஃப்ட் இந்துத்துவா, அவ்வளவுதான் வேறுபாடு. ஆனா அண்ணன் சொன்னது என்ன அப்படின்னா அது தீர்ப்பு தானே தவிர அது நீதி கிடையாது. ஆமா, இதே வந்து இன்னொரு விஷயத்துக்கும் நாம பொருத்தி பார்க்கலாம். அதுக்கு மட்டும் இல்ல, பல செய்தி. ஆமா, காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது. இங்க வந்து தீர்ப்புகள் தான் வழங்கப்படுதே தவிர நீதி வழங்கப்படவில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு.
உண்மையிலே முதுகெலும்பு இருந்தா ஸ்டாலினை அந்த மாதிரி ஒரே ஒரு தீர்ப்பை வந்து அப்படி எதிர்த்தாருன்னு சொல்லுங்க. அட நீங்க வேறண்ணே, அதை தான் சொல்ல வந்தேன். காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணாங்க தெரியுமா, அதையும் கடுமையா எதிர்த்து பேசினது அண்ணன் சீமான் தான். ஆனா இங்க வந்து எதிர்த்து பேசிட்டு மறுநாளே ஸ்டாலின் என்ன சொன்னாரு, நீங்க ரத்து பண்ணது தப்பு இல்ல, ரத்து பண்ண முறைதான் தப்பு. இதையெல்லாம் ஐயா எல்லாத்துக்கும் என்ஐஏக்கு என்ன பண்ணாங்க, என்ஐஏக்கு இங்கெல்லாம் கொந்தளிச்சுட்டு போயிட்டு ஆதரவா வாக்கு செலுத்திட்டு அதுக்கு பிறகு அங்க இருந்து வந்து ஆராசா அதுக்கு ஒரு முட்டு கொடுத்தாரு, அப்புறம் ஒரு அறிக்கை கொடுத்தாரு. எதுக்கு அதெல்லாம் செஞ்சாங்க? உங்களை எதுக்காக இந்த மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தி அங்க அனுப்பியிருக்காங்க? இதை எதிர்த்து வாக்களிக்கணும் தானே. அதை செய்யாம அயோக்கியத்தனமா அங்க ஆதரிச்சு வாக்கு செலுத்திட்டு முக்கியமான இந்த மாதிரி ஏதாவது சிக்கல் வரும்போது வெளிநடப்பு செய்யறது. நீ எதிர்த்து அங்க வாக்களிக்கணும் தானே நீ போயிருக்க. நிச்சயமா வெளிநடப்பு செய்யறதுக்கா போயிருக்க? வெளிநடப்பு செய்யறதுக்கு உன்னை மக்கள் அனுப்பியிருக்காங்க. இங்க இருக்கிற இஸ்லாமியரோட வாக்கு வேணும் உனக்கு. இஸ்லாமியருக்கும் தமிழருக்கும் எதிரானதுன்னு பேசினாரா இல்லையா அமித்ஷா? ஆமா. அப்ப அப்படி பேசின ஒரு சில இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளுக்காக மட்டும் கிடையாது, தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு சில தமிழ் தீவிரவாதிகள் வருகிறார்கள், அவர்களுக்காகவும் தான் சொல்றாரு. சொன்ன அந்த அதை ஆதரிச்சு வாக்கு செலுத்திட்டு இங்க வந்துட்டு அதை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றது, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு அறிக்கை கொடுக்கறது, இதெல்லாம் என்ன மாதிரி அரசியல்? இதை எதிர்த்து ஐயா தியாகு அவர்கள் எத்தனை போராட்டம் நடத்திருக்காரு? இல்ல இந்த 32 வகையரா இருக்கானுங்களே எத்தனை தடவை வீட்டை முற்றுகையிட்டானுங்க? வெக்கமா இல்ல? இதுதான் பெரியாரியம்னா அந்த பெரியாரியம் அழியணும். திரும்ப சொல்றோம், பெரியார் பிம்பத்தையும் உடைப்போம், இந்த பெரியாரியம்ன்ற கருத்தியலே தொடச்செறியும். இறுதியா மறுபடியும் ஒரு ரிப்பீட்டட் மோட்ல கேள்வியை கேட்டு இருக்கிறாரு. சீமானின் இலக்கு தான் என்ன, அதை அடைவதற்கு அவர் எதை இழக்க போகிறார் அப்படின்னு கேட்கிறாரு. தமிழருக்கென்ற ஒரு தனி தேசம், அது ஈழ தேசம். அது ஏற்கனவே இருந்துச்சு, எங்க தலைவரால அமைக்கப்பட்டது, அது அழிக்கப்பட்டது. காரணம் இந்தியாவோட அதிகாரம். அதுக்கு துணை போன திராவிட கட்சிகளின் திராவிட தரப்புகளின் எல்லாம், நான் கட்சிகளின் தான் சொல்றேன், அதுல ஆட்சியில இருந்தவங்க முதன்மை பங்கு வகிக்கிறாங்க, கூட இருந்தவங்களும் பங்கு வகிச்சாங்கன்றத மறுக்க முடியாது. அதனால இந்த ஆட்சிகள் இந்த தலைமைகளின் துரோகம், அதுதான் அந்த அவர் அமைச்ச நாட்டை அழிச்சுது. அப்ப அந்த நாட்டை திரும்ப அமைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இலக்கு. அதுக்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற அதிகாரமே வந்து தமிழர்களுக்கான அதிகாரமா இல்ல. அப்ப அதை தமிழர்களுக்கான அதிகாரமா மாத்தணும். அப்ப அதுக்கான வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. அப்ப இந்த மண்ணில் இருக்கிற அரசியல் வந்து தமிழர், தமிழ்நாடு, தமிழ் தேசியம் அப்படின்னு இருக்கணும். அதை ஒட்டி இல்ல. அந்த கருத்தியலுக்கான அரசியலா இந்த அரசியல் களத்தை மாத்தணும். இதுதான் இலக்கு. இதுக்கு மேல என்ன வேணும் அவருக்கு? இதுக்காக எதை இழக்க போறீங்க? ஏன் இழக்கணும்? அடையறதுக்கு இவ்வளவு பெரிய லட்சியம் இருக்கும்போது நாங்க எதை இழக்கணும்? எதை இழந்துட்டு இந்த லட்சியத்தை அடைய போறீங்க? பல்வேறு செய்திகள் இருக்கு. இளமையை இழக்கிறோம், எங்க நேரத்தை இழக்கிறோம், எங்களோட சுகபோக வாழ்க்கை இருக்குல்ல. உண்மையில சிந்திச்சு பாருங்க, அண்ணன் இவ்வளவு உழைப்பை இதுக்கு போடுறாரு. இந்த உழைப்பை ஏதோ ஒரு முதன்மை கட்சியில அவருக்கு என்ன, திமுகலயே தொடர்ந்து இருந்தா, அவரு திமுக ஆதரவு நிலையில இருந்தாரு, கட்சியில இருந்தா இந்நேரம் அவர் எங்க எம்எல்ஏ அமைச்சராகவே இருந்திருக்கலாம். சரி, எந்த நிலையில இருந்திருக்கலாம். சரி, அது கூட வேணாம். வேற அவர் இன்னைக்கு நினைச்சாருன்னா எந்த கட்சியில இவருக்கு இருக்கிற வாக்கு விழுக்காட்டுக்கு எவ்வளவு தொகை கொடுப்பாங்க? இங்க சில அரசியல் விமர்சகர்களே சொல்லியிருக்கிறாங்க, இவர் கையில இருக்கிற வாக்கோட வேல்யூ ஒர்த் இன்னைக்கு 2000 கோடின்னு. அப்ப அதெல்லாம் இழக்கிறோம்ல. உங்களை மாதிரி நீங்க ஆதரிக்கிற கட்சிகள் மாதிரி காசுக்கு விலை போகாம தனியா நிக்கிறோம்ல. இழந்திருக்கோமா? எங்க நேரத்தை இழக்கிறோமா? எங்க இளமையை இழக்கிறோமா? இழந்துட்டு தானே நிக்கிறோம். ஐயாவும் சிலதை இழந்திருக்கிறாரு அவரோட காலகட்டத்திலங்கிறதுனால தான் அந்த மதிப்போட பேசுறோம். அதை எப்படி நம்ம மதிக்கிறோமோ, நம்ம இன்னைக்கு செலுத்துற உழைப்பை அவர் மதிக்கணும். நான் மதிக்க மாட்டேன், உங்களை கொச்சப்படுத்திட்டே இருப்பேன்னா இவங்களெல்லாம் என்ன வேணா பேசுங்கன்னு பார்த்துட்டு விமர்சிக்காம கடந்து போவோன்றது கிடையாது. இவ்வளவு நாட்கள் இவங்க எல்லாம் விமர்சிச்சது இல்ல. ஆனா இன்னைக்கு விமர்சிக்க வேண்டிய தேவை வருது. பெரியாரை தூக்கிட்டு பிடிப்பீங்க, இப்படிதான் எங்களை கொச்சப்படுத்தீங்கன்னா உங்க ஒவ்வொருத்தரை பத்தியும் நாங்க திரும்ப பேச வேண்டியிருக்கும். அது நாங்க விரும்பல. அண்ணன் ஒவ்வொரு முறையும் சொல்றது போல நாங்க கடந்து போக விரும்புறோம், எங்களை விட்டுருங்க, எங்களை நல்ல பிள்ளைகளா அப்படியே விட்டீங்கன்னா நாங்க பாட்டு எங்க இலக்கை நோக்கி போயிட்டே இருப்போம். திருப்பி விட்டீங்க எல்லாத்தையும் பேச வேண்டியிருக்கும். நிச்சயமா. வெண்மணியின் குழந்தை நான் என்று பெருமையோடு சொல்லிக் கொள்ளும் ஐயா தியாகு அவர்கள் வெண்மணியில் ஐயா பெரியார் அவர்கள் எடுத்த நிலைப்பாட்டை எப்படி பார்க்கிறார் அப்படிங்கறத பத்தி அவர் இதுவரைக்கும் தெளிவுபடுத்தல. அது சரியா தப்பா அப்படிங்கிற விவாதத்துக்குள்ளே அவர் வராம அதை நான் ஏத்துக்கல அப்படிங்கிறாரு. அதை அவர் ஏத்துக்கிறாரோ ஏத்துக்கலையோ, அவர் முன்னாடி அது பிழைன்னு சொல்லியிருக்காரு. இப்ப அண்மை காலத்துல பெரியார் மேல தாக்குதலா அது மாறுதுன்னு உடனே அதை இப்படி உருட்ட தொடங்கிட்டாரு. அவர் இது புதுசு கிடையாது. நான் சொல்றேன், தனிப்பட்ட ஏற்கனவே கூட நம்ம ஒரு காணொலியில பதிவு செஞ்சிருக்கேன். ஐயாவோட ஒரு விவாதத்துல நான் கலந்துக்கிறேன். அது வந்து மார்க்கண்டே கட்சி, முன்னாள் நீதியரசர் மார்க்கண்டே கட்சி நடத்துற ஒரு விவாதம். எதுனா இந்திய பொதுமொழியா ஏத்துக்கணுங்கிறத பத்தி நடத்துறாரு. அதுல வந்து எனக்கு முன்னாடியே, எனக்கு ஒரு 2-3 பேருக்கு முன்னாடியே ஐயா தியாகு அவர்கள் பேசிட்டாரு. அதுக்கு பிறகு நான் பேசுறேன் ஆங்கில உரை. ஐயா பேசினாங்க. பேசும்போது பச்சை அயோக்கியத்தனமான ஒரு கருத்தை வச்சாரு. இது எப்ப 2020 இந்த கரோனா முடக்க காலகட்டத்துல பச்சை அயோக்கியத்தனமான கருத்து என்னன்னா, முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்கி நடத்தியதே பெரியார் தான் பேசுறாரு. இப்ப வரைக்கும் பேசுறாரு. அது எப்படி, ஏதாவது வரலாறு தெரியாத யாராவது பேசுறாங்கன்னா நான் ஏத்துட்டு சரி போயிடுவேன். இவருக்கு எல்லாம் தெரியும். ஏன் ஈழத்து சிவானந்த அடிகளோட எழுத்துக்களை இவர் படிக்கவே இல்லையா? அந்த காலகட்டத்துல இதுக்கெல்லாம் முன்னாடியே, அதாவது இது நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியே இந்தி பொதுமொழி ஆகா அப்படின்னு மறைமலை அடிகள் ஒரு நூல் எழுதினாரு.
இது நடக்கிற காலகட்டத்துல முதல்ல சோமசுந்தர பாரதி இன்னொரு நூல் எழுதுறாரு, அதுக்கு பிறகு பாவாணர் ஒரு நூல் எழுதினாரு. இதெல்லாம் ஐயாக்கு தெரியவே தெரியாதா? அந்த சோமசுந்தர பாரதி மறைமலையடிகள் எழுதின நூல் இருக்குல்ல, அதை தான் அச்சிட்டு தமிழ்நாடு முழுக்க கொடுக்கணும்னு ஈழத்து சிவானந்த அடிகள் முயற்சி எடுக்கிறாரு. ஆமா, அதுக்குதான் பெரியார் கிட்ட போய் உதவி கேட்கிறாரு. செய்ய முடியாதுன்னு அமிச்சாரு. இந்த வரலாறு தெரியாதா இவருக்கு? இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஒரு பெரிய கிளர்ச்சியா தொடங்குச்சுல 38ல. அதுக்கு முன்னாடி, அது அந்த கிளர்ச்சி ஆகிறதுக்கு முன்னாடி அதுக்கு வித்திட்ட செயல்பாடுகள் தான் இதெல்லாம். அதுல எல்லாம் பெரியாருக்கு எந்த பங்கும் கிடையாது. அது கிளர்ச்சியா ஆயிடுச்சு. ஆன பிறகு அதுல கலந்துகிட்டாரு. ஆமா, இதுதான் உண்மையா. நம்ம என்ன சொல்றோம், கலந்துகிட்டாருன்னு தான் சொல்றோம். அவரோட பங்கு இல்லைன்னு நம்ம சொல்லவே இல்லை. திரும்ப திரும்ப சொல்றோம் அவர் பங்கேற்றார். அதில் சிந்தப்பட்ட 2 தமிழ் உயிர்கள் இருக்குல்ல, அவங்களும் பெரியாரின் வழி வந்தவர்கள் தான். இந்த நேர்மை நமக்கு இருக்கு, சொல்றோம். ஆமா, அவர் வழி வந்தவங்க தான் தமிழுக்காக. ஆனா உயிர் கொடுத்தாங்க. நடராசனையும் தாளமுத்தையும் நாம் இன்றும் ரொம்ப மதிப்போட புகழ்றோம். அண்ணன் ஐயா நடராசனோட இறப்பு இருக்குல்ல, அதுவும் கிட்டத்தட்ட திருவள்ளுவரோட பிறந்த நாளும் ஒரே காலகட்டத்தில் வர்றதுனாலதான் இது ரெண்டும் சேர்ந்து வருது. மொழிக்காக உயிரை விட்டவரும் மொழியை தூக்கி நிறுத்தினவர் இவங்க 2 பேரோட நினைவை போட்டுறது போல அந்த நாளை தமிழ் நாள்னு கொண்டாடணும்னு அண்ணன் சீமான் நிகழ்ச்சியும் எடுத்திருக்கிறார், வாழ்த்தும் சொல்வார். அது தமிழ் நாள். அப்ப இந்த மாதிரி நம்ம பாக்குறோம். நமக்கு யாரையும் மறைக்கணுங்கிற நோக்கெல்லாம் இல்ல. ஆனா ஐயாக்கு ஏன் அந்த நோக்கம் இருக்கு? இல்ல ஐயாவோட பங்களிப்பை மறைச்சு பெரியார் தான் செஞ்சாருன்னு சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு? ஐயாவுடைய அந்த நேர்மை இல்லாத தனத்தை சுட்டி காட்டுவதற்காகத்தான் நான் வெண்மணியை தொட்டு காட்டினேன். இத்தோட ஐயா தியாகுவோட விமர்சனங்களை முடிச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கு மேல எதுவும் அவரு பேசல. நாம நம்முடைய விருப்பத்திற்குரிய ஐயா சுப வீரபாண்டியன் அவர்களோட பொறுமையா வச்சு செய்வோன, என்ன அவசரம். ஐயா நக்கீரனுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. ஐயா கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா, அண்ணனும் தேசிய தலைவரும் எடுத்துக்கொண்ட புகைப்படம் என்பது பொய்யானது, போலியானது, அது எடிட் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு அதை பத்தி தெரியாது. ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு, நீங்க யோசிச்சு பாருங்க. தேசிய தலைவரும் சீமானும் ஒன்றாக இருக்கின்ற புகைப்படத்தை அவர் எப்போது வெளியிட்டார்? 2010 தானே வெளியிட்டாரு. அப்ப ஈழத்துக்கு அவர் போயிட்டு வந்தது 2008, 2009, 2010 வரைக்கும் தான் இவர் புகைப்படத்தையே வெளியிடாம இருக்கிறாரு. 2 வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? அப்ப இதுக்குள்ள ஏதோ ஒரு மர்மம் இருக்குதானே. இது யாரோ கமெண்ட்ல போட்டாங்களாம், ஐயா அதை எடுத்து காட்டுறாராம். இந்த 2 வருஷத்துல உக்காஞ்சி வெட்டி ஒட்டி இதை வெளியிட்டாரு அப்படின்னு சொல்றாரு நம்ம ஐயா. ஐயாவோட அறிவுக்கு நேர்மையா மட்டும் இருந்தாருன்னா தலைப்பு செய்தியா இருக்க வேண்டியவர். ஆனா இன்னைக்கு அவர் என்ன நிலையில இருக்கிறாரு? ஏதோ இவர் பேசின இல்ல ஏதோ ஒரு வலையொலியில வந்த ஏதோ ஒரு காணொலியில கீழே இருக்கிற பின்னூட்டத்தை படிச்சுட்டு அதை கருத்தை எடுத்து பேசுற நிலைக்கு நிக்கிறார். கேவலமா இல்லையா ஐயா? இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமே அவரு தானே. கொஞ்சம் கூட பெரியாரை இழிவுபடுத்திய சீமானை கண்டித்துன்னு போட்டு தானே தெருவுக்கு இழுத்துட்டு விட்ட. ஆமா, 3000 பேர் வந்தாங்களே அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு. நம்ம தம்பி ஒருத்தாங்க காணொலி எடுத்து லைவ் போட்டு அமிச்சான், மரியாதையா கிளம்பி வாடான்னு சொன்னோம். தெரியுமா? ஆமா தெரியும். அவனை அதுக்கப்புறம் நேரில் பார்க்கும்போது கூட இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யாதுன்னு சொன்னான். ஏன்னா அவரு செய்யறாரு, அது அவரோட. நமக்கு எப்பவுமே இந்த கருத்து சுதந்திரம்னு பேசுறாங்களே, அதெல்லாம் கட்டாயம் முழு அளவுல இருக்கணும். அவர் திட்டுறாருன்னா திட்டட்டும். அவர் வெளிப்பட விட்டாதானே அவர் வெளிப்படுறாரு. மேடை ஏறி எப்படி நின்ன சுபவி 20 ஆண்டுகள் பின்னோக்கி போய் சுபவி எப்படிப்பட்ட மேடைகள்ல இருந்தாருன்னு பாருங்க. இன்னைக்கு எந்த சல்லி பயல்களோட நிக்கிறாருன்னு பாருங்க. அது காட்டுது. இதுல வேற சொல்றாரு, அவரை பத்தி பேசினாலே நமக்கு டென்ஷன் தான் ஆகுது. இப்போ தியாகையாவை கூட பேசுங்க. என்னன்னா சொல்றாரு, இன்னைக்கு கரிகாலனை கூப்பிடல, கரிகாலனை கூப்பிட்டு இருந்தா வேற மாதிரி ஆயிட்டு இருக்கு இந்த மேடை. என்ன வேற மாதிரி ஆயிரும்? நானும் கட்டுப்படுத்திக்கிட்டு பேசுறேன். என்ன வேற மாதிரி ஆயிடும்? யோ வெக்கமா இல்ல? உன்னை விடையா அவனுங்க எல்லாம் கருத்தா பேசிடுவானுங்க. அவருக்கு ஏன்னா கருத்தா பேசுற ஆளுங்க தேவை? அவருக்கு தேவை திட்டுறவங்க, அசிங்க அசிங்கமா பேசுறவங்க. அதுதான் எவ்வளவு இழிவா நிக்கிறாருங்கிறது தான் இதை காட்டுது. இது அவர் உணரணும். நம்ம 1000 முறை சரிண்ணா, நீங்க இந்த அதெல்லாம் தாண்டி அவரு கமெண்ட்டை பார்த்து சொன்ன கருத்தை விடுங்க. நமக்கு கமெண்ட்ல ஒரு கருத்து வந்திருக்கு. சொல்லுங்க. சுபவி தான் எல்லாத்துக்கும் காரணம். ஒவ்வொரு முறையும் அவர் செய்யறதுனாலதான் திராவிடம் பக்கம் அடி வாங்குது, திராவிடம் தோக்குது. அப்போ அவர் ஒருவேளை நாம் தமிழரோட ஸ்லீப்பர் செல்லா இருப்பாரோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குன்னு ஒருத்தன் கேட்டிருக்கான். ஐயா கவனமா இருக்கணும், தொழில சுத்தம் இருக்கணும், இப்படி மத்தவங்க கண்டுபிடிக்கிற மாதிரி செய்யக்கூடாது. ரைட், சரியா சொல்லிட்டீங்க. நான் என்ன கூடுதலா ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? இப்ப நமக்கு சமீப காலமா பெரியார் தொடர்பான சில செய்திகள் எல்லாம் கிடைக்குது இல்லையா, புதுசா. அதெல்லாம் எங்க இருந்து கிடைக்குதுன்னு ஒரே குழப்பத்துல இருக்கிறாங்க. நான் அவங்களுக்கு மட்டும் ஒரு விஷயத்த சுட்டி காட்டுறேன். வெப்பன் சப்ளையர் உள்ளதான் இருக்கிறாரு, முடிஞ்ச தேடி கண்டுபிடிச்சுக்கங்க. எங்க உள்ள இருக்காரு? அது பெரியார் திடல தானே இருக்கிறாரு, அதுக்கு மேல சொல்ல முடியாது. ஆமா, முடிஞ்சா அவங்க தேடி கண்டுபிடிச்சுக்கிட்டு. உறவுகளே, எனக்கும் இதுக்கும் தொடர்பு இல்ல. எங்க ஏதாவது பண்ணா இருக்காரு, அவர் தான் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. ஆமா, வெப்பன் சப்ளையர் உள்ளதா இருக்கிறாரு, முடிஞ்சா தேடி கண்டுபிடிச்சுக்கங்க. நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம். இப்ப என்றைக்கு உள்ள இருக்காருன்னா சுபவி கூடவே இருக்காரா? பெரியார் திடல்ல இருக்கிறாரு, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். சரியா, தேடி கண்டுபிடிச்சுக்கிட்டோம். ஐயா
குருதி புனல் படம் பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். கடைசி சீன்ல சுட சொல்லுவான், அவனை சுட சொல்லிட்டு நீங்க செத்துட்டு அந்த இடத்துல அவன் நின்று அதை காப்பாத்தணும். அதுதான் கிளைமேக்ஸ். பாத்துக்கோங்க, தப்பா ஏதாவது நடந்துற போகுது. சரிடா, ஓகேண்ணே. இப்ப அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னா, என்றைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் தேசிய தலைவரை பார்த்து விட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தாரோ அன்றைக்கே அவருடைய அரசியல் மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நீங்க ஏன் அன்னைக்கே வந்து பெரியார விமர்சனம் பண்ணல? 2022 வரைக்கும் கூட நினைவேந்தல் கூட்டம் நடத்தி இருக்கிறீங்க, புகழ் வணக்கம் செலுத்தி இருக்கிறீங்க, ஏன் அப்பெல்லாம் தெரியாதா, இப்ப மட்டும் வந்து பேசுறீங்க அப்படின்னு கேக்குறாரு. இப்ப சில எழுத்துக்கள் வெளிப்பட்டிருக்குல்ல, துலுக்கர், இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா? இல்லண்ணே. ஆதி தமிழர்களை நம்மிலும் கீழ்த்தர மக்கள் அப்படின்னு சொன்னதெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. நானும் பார்த்தேன். கள்ள காதலுக்கு தீர்மானம் போட்டதை எல்லாம் நான் இதற்கு முன்பு பார்த்ததே இல்ல. முக்கியமா நம்மில் கீழ்த்தர மக்கள்னு என்னைக்காவது நான் படிச்சிருந்தேன் அப்படின்னா அன்னைக்கே செருப்பை கட்டி அடிச்சுட்டு தூக்கி போட்டு இன்னைக்கு என்ன நிலைப்பாடு எடுத்துருக்கணும் எடுத்துட்டு போயிட்டு இருந்திருப்பேன். துலுக்கர்னு சொன்னாரு, ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் போகணும்னு சொன்னாரு. இதை படிச்சிருந்தனால அன்னைக்கே செருப்பை கட்டி அடிச்சுட்டு போயிருப்பேன். நம்ம தாத்தாக்கள் அப்பாக்கள் செய்ய தவறியதை நாமும் தவற விட்டுற கூடாது. சரியான ஒரு இடத்த சுட்டி காட்டினீங்க. நாம தான் இப்ப பாக்குறோம். ஆனா நம்முடைய மூதாதையர், நம்முடைய தாத்தாவோ அப்பாவோ பெரியார் கூட இருக்கும்போது அவருடைய விடுதலை நாளிதழ படிச்சிருப்பாங்களா மாட்டாங்களா? அப்படி இருக்கும்போது படிச்சும் கூட இவ்வளவு அறிவுகட்டத்தனமா இருந்திருக்காங்க. படிக்காமலும் இருந்திருக்கலாம், இன்னொன்னு இருந்திருக்கலாம், அவங்க திமுக நிலைப்பாட்டுல இருந்திருக்கலாம். அப்ப திமுக நிலைப்பாட்டுல இருந்ததுனால திமுகவோட கருத்தோட அன்னைக்கு இருந்திருந்தாங்கன்னா அன்னைக்கு பெரியாரும் தீகாவும் எதிர் நிலைப்பாடு காங்கிரஸோட இருந்தாங்க. அதனால அது சரியா கவனிக்காம படிக்காம இல்ல அப்படியே படிச்சிருந்தாலும் அதுக்கு எதிர்த்து திமுக தரப்புல எழுதப்பட்ட கருத்தோட கூட இருந்திருக்கலாம். இப்படியும் வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றேன், முழுமையா வந்து அவங்க தவறு தான் செஞ்சுட்டாங்கன்னு என்னால நிறுவ முடியல. தவற விட்டு இருந்தாங்கன்னா அந்த தவறை நம்ம செய்யக்கூடாது, அவ்வளவுதான். அப்படிதான் பாக்குறேன். அடுத்ததா ஐயா சொல்றாரு, சீமான யார் ஏக்குறாங்க அப்படிங்கறத, அவரை யார் யாரெல்லாம் பாராட்டுறாங்க அப்படிங்கறத வச்சே நீங்க தெரிஞ்சுக்கலாம். எப்ப சீமான் ஐயா பெரியார் அவர்களை மிக கடுமையாக விமர்சிக்க தொடங்கினாரோ அப்போது இருந்தே பாஜகவினர் அவரை ஆரத்தழுவி பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். அண்ணாமலை, எச் ராஜா, குருமூர்த்தி, இன்னும் பலர். அக்கா தமிழிசை கூட அவர் எங்களோட டீம் பார்ட்னர் அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்தே தெரியலையா அவரு யார் சொல்லி இதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு, யாருக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஐயா வந்து ஒரு தினுசா விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? ஒரு எதிர்கேள்வியை கேட்டுறேன், வேற ஒன்னும் அதுக்கு பதிலாம் எனக்கு சொல்ற அளவுக்கு அது ஒரு வர்த்தான கேள்வி இல்ல. எதிர்கேள்வி என்னன்னா, ஒரு கருணாநிதியோட 100ஆண்டு விழாக்கு ஒரு நாணயம் வெளியிட்டீங்க. ஆமா, நாணயமே இல்லாதவருக்கு ஒரு நாணயம். அந்த நாணயம் வெளியிட்டீங்கல்ல, அந்த வெளியீட்டு விழால வெளியீட்டு விழா அன்னைக்கு மோடி ஒரு அறிக்கை கொடுத்தாருல, அதுல என்ன பண்ணியிருந்தாரு? கருணாநிதி அவர்களை போற்றி புகழ்ந்து பேசியிருந்தார், ரொம்ப புகழ்ந்து. அதுக்கப்புறம் ராஜ்நாத் சிங் பேசினார்ல, ஐயோ அவருடைய நினைவிடத்துக்கே போய் பார்த்துட்டு வந்து போற்றி பேசின பேச்சு இருக்குல்ல, இந்தியாவை வழிநடத்திய தலைவர்களில் முக்கியமானவர்ங்கிற அளவுக்கு பேசினாங்கல்ல. அதை கேட்டுட்டு ஸ்டாலினால அன்னைக்கு நான் இரவு தூங்க முடியல, அடுத்த நாள் முரசொலியில தலையங்கம் வந்துச்சு. ஆமா, அப்ப கருணாநிதிய யாரெல்லாம் புகழ்ந்தாங்க? இப்ப நீங்க யாரெல்லாம் சொன்னீங்க? எச் ராஜா, அண்ணாமலை, குருமூர்த்தி, தமிழிசை சவுந்தரராஜன், இவங்க எல்லாருக்கும் பாஸ் யாரு? மோடி. அந்த மோடி புகழ்ந்தாரு யார? கருணாநிதி. இவங்க எல்லாருக்கும் அல்டிமேட் பாஸ் இருக்கிறார் தெரியுமா? RSS. அவங்க கருணாநிதி இறப்பிற்கு ஒரு இரங்கல் அஞ்சலி கொடுத்தாங்க, ஸ்டாலின் கையிலேயே போய் கொடுத்தாங்க. முக்கியமான தருணத்தில் எங்களுக்கு துணை நின்றவர், இக்கட்டான காலகட்டங்களில் எங்களுக்கு துணையாக நின்றவர் கருணாநிதி அப்படின்னு அந்த இரங்கல் அறிக்கையில குறிப்பிட்டு சொன்னது யாரு? RSS பாஜகவோட தலைமை இவங்கெல்லாம் கருணாநிதியை புகழுதுன்னா அப்ப நாங்க கருணாநிதியை திட்டுறோம்னா நாங்க சரியா இருக்கோம் தானே பொருள். ஐயா சொன்ன கருத்துல இருந்தா நான் சொல்றேன், நான் எதுவும் புதுசா கருத்து சொல்ல. ஐயா என்ன சொன்னாரு? யாரெல்லாம் புகழ்றாங்களோ அதை வச்சு தெரியலையா யார் இயக்குறாங்கன்னு. அப்போ இவர் செத்த உடனே செத்ததுக்கு RSS இப்படி சொல்லுது. அதுக்கு பிறகு 100ஆண்டு அப்போ பாஜக தலைவர்கள் மோடியும் ராஜ்நாத் சிங்கும் இப்படி சொல்றாங்க. அப்போ இவர் எப்படி இருந்திருக்கிறாருன்னு அந்த காலகட்டத்துல தெரியலனாலும் இறந்து 100ஆண்டு அப்போவாது நாங்க தெரிஞ்சுக்கிறோம், சரியான அரசியல பேசுறோம், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். எப்போதும் 2 கேள்விகளுக்கு விடையே கிடைப்பதில்லை. ஒன்று, விடுதலை போராட்டத்திற்கு, இந்திய விடுதலை போராட்டத்திற்கு RSS இயக்கம் என்ன செய்தது என்பதற்கும் 30 ஆண்டு கால ஈழ விடுதலை போராட்டத்திற்கு சீமான் என்ன செய்தார் என்ற 2 கேள்விக்கும் எப்போதும் விடை கிடைப்பதே இல்லை. ஈழ விடுதலை போராட்டத்திற்கு சீமான் என்ன பங்களிப்பு செய்தார்? கொஞ்சம் கூட கூச்சப்படாமல், நான் வந்து ஐயாவுடைய சொற்களை பயன்படுத்துறேன், அதனால உறவுகள் கோச்சிக்காதீங்க, கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் தன்னை பிரபாகரனின் பிள்ளை என்று சொல்லிக் கொள்கிறாரே அப்படின்னு சொல்றாரு. சரி, 2 கேள்வியில முதல் கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி மேடை அண்ணனோட பேச்செல்லாம் தொடர்ச்சியா ஐயா பாக்க நமக்கு தெரியுது. ஏன்னா தொடர்ச்சியா அண்ணன் பேச்ச நம்ம கூட விட்டுறலாம் 1-2, ஆனா ஐயா விட்டதே ரொம்ப துல்லியமா. ஆமா, உடனே அதுக்கெல்லாம் பதில் சொல்றதும் எழுதுறதும் கருத்து சொல்றதும் பாக்குறோம். அதனால இதுக்கும் அண்ணன் பல தடவை சொல்லியிருக்காரு, கொஞ்சமும் தொடர்பு கிடையாது. இது முதல் கேள்வி. RSSக்கும் இந்திய விடுதலைக்கும் தொடர்பு இல்ல. RSSக்கு மட்டும் இல்ல, உங்களோட மூதாதையரான திராவிட கருத்தியலை தாங்கி நின்ன ஜஸ்டிஸ் கட்சியில இருந்து
அதுக்கு பிறகு திராவிடர் கழகம் வரைக்கும் இல்ல. இதை நாங்க சொல்லல, நீங்க திமுக வரலாறு பாகம் 1 முன்னுரையிலேயே எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். திருநாவுக்கரசு இன்னைக்கும் இருக்காரு. எழுதினது தெரியலனா கூட அவரை நேரா போன் பண்ணி கூட கேட்டுக்கோங்க. ஐயாக்கு போன் நம்பர்லாம் இருக்கும் அவர்கிட்ட, போன் பண்ணி கூட கேட்டுக்கோங்க. அதுல எழுதியிருப்பாரு. அண்ணாவோட தீர்மானம்னு பேசுறாங்களே 44 திராவிடர் கழகம் மாற்றும் போது முதல் தீர்மானமே இதை பத்தி தான். விளக்கிக்கிட்டே வந்து சொல்லுவாரு, நம்ம கட்சியோட பேர் ரொம்ப கெட்டு கிடக்கு, இவ்வளவு நாள் நம்ம வந்து இவங்களை வெள்ளைக்கார ஆட்சியை வந்து ஆதரிச்சு மட்டும் சொல்லியிருக்க மாட்டாரு, அதை எதிர்க்கிறவங்களை எதிர்த்துன்னு பேசியிருப்பாரு. ஆமா, யார் எதிர்த்து சத்தியாகிரகம் பண்றவங்கள, நான் என்ன ஒத்துழையாமை இயக்கம் நடத்தினவங்களெல்லாம் எதிர்த்து நம்ம கடுமையா வேலை செஞ்சிருக்கோம். அப்ப அதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட நம்ம இயக்கத்துக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்கி இருக்கு, அதை இனிமேல் சரி செய்யணும்னு பேசியிருக்கிறாரு. யாரு? அண்ணாதுரை தீர்மானம் பாய்ங்க. இந்த மக்கள் இதெல்லாம் எடுத்து படிக்கிறது இல்லங்கிறதெல்லாம் இவங்க ராமமூர்த்தி அவருடைய புத்தகத்துல அதை விடுங்க. நான் சொல்றது இவனுங்க தான் ஒரு 100 இடத்துல 44 அண்ணாதுரை தீர்மானம் தீர்மானத்துல முதல் தீர்மானமே இதான். வெள்ளைக்காரனோட நம்ம இவ்வளவு நாள் வேலை செஞ்சிட்டோம், வெள்ளைக்காரனை எதிர்த்தவனெல்லாம் எதிர்த்துட்டோம், அதனால நம்ம கட்சிக்கு பேர் கெட்டு போய் கிடக்கு, இனிமேலாவது கொஞ்சம் திருந்துவோம் அப்படிங்கறத முதல் தீர்மானம். அப்ப RSS மட்டும் இல்ல, உங்களோட இயக்கம் முன்னோடிகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஏன்னா அந்த மொத்த இந்திய விடுதலை போராட்டத்துக்காக ஒரு நாள் கூட கைதாவாதவங்க யாருன்னா திராவிட தலைமைகள். நிச்சயமா சொன்னீங்க. மத்த எல்லாரும் கைதாயிருக்காங்க. திராவிட தலைமைகள் ஒரு நாள் கூட அவங்க கைதானதில்லை. இந்திய எதிர்ப்பு போராட்டம் வேற, இங்க உட்கட்சி உள்நாட்டு போராட்டம். அது வெள்ளைக்காரர்களை எதிர்த்த போராட்டத்துல வஉசி கைதாயிருக்கிறாரு, மாப்போசி இவனுங்க இவ்வளவு திட்டானுங்க, மாப்போசி ஆண்டு கணக்குல கைதாயிருக்கிறாரு. மகாராஜர் கைதாயிருக்கிறாரு. ஆமா, மகாராஷ்டிரால சிறையில சில ஆண்டுகள் இருந்தாரு. காமராஜர் கைதாயிருக்கிறார், ஜீவானந்தம் கைதாயிருக்கிறார். யார இன்னைக்கு நல்ல கண்ண ஐயா இருக்காரு, அவரு கைதாயிருக்கிறார். எல்லாரும் கைதாயிருக்கிறாங்க. யார வேணா எடுத்துக்காட்டு அந்த காலகட்ட ஆட்களை கைதாயிருக்கிறாங்க. ஆனா கைதே ஆகாத ஆளுங்க பெரியாரு, அண்ணா, அவர்களோட வகைராக்கள். அப்ப இதுல இருந்து முதல் கேள்விக்கு விடை கிடைச்சிருக்கும். ஐயாக்கு பிடிக்குதா இல்லையாங்கிறத நம்ம ஒரே ஒரு கூடுதல் செய்தின, எனக்கு தெரிஞ்ச RSS இயக்கம் கூட இப்படி சொல்லி இருக்குமான்னு தெரியல. ஆனா ஐயா ஈவேரா ஒரு கருத்து சொன்னார், இந்திய துணை கண்டத்திற்கு சுதந்திரம் கொடுக்க போவதாக கேள்விப்படுகிறேன், அப்படியே கொடுத்தாலும் திராவிட நாட்டை தவிர்த்து விட்டு, ஏன்னா அன்னைக்கு அவர் திராவிட நாடு தான் கேட்டுக்கிட்டு இருந்தாரு, திராவிட நாட்டை தவிர்த்து விட்டு மற்ற பகுதிகளுக்கு சுதந்திரம் கொடுங்கள், திராவிட நாட்டை நேரடி கட்டுப்பாட்டில் ஆங்கிலேயர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காங்க. RSS எப்படி பேசுறாங்க கொஞ்சம் வேற மாதிரி. உங்களோட ஆற்றலை இப்ப செலவழிக்காதீங்க, பொறுத்துருங்க. விடுதலை அப்படி இந்த இழுச்சவாய் பசங்க விடுதலைக்கு போராடுறவங்க வாங்கி கொடுத்துருவோம், வாங்கி கொடுத்த அப்புறம் நம்ம மஞ்சள் குடிச்சுக்கோம், அது வரைக்கும் ஆற்றலை செலவு பண்ணாம இருங்கன்னு இவனுங்க பேசியிருக்காங்க. அதனால ரெண்டு குழுவுக்கும் ஒன்றும் பெரிய வேறுபாடு இல்லை, ரெண்டும் திட்டத்தட்ட ஒண்ணுதான். ரெண்டாவது கேள்வி வந்து அண்ணனோட பங்களிப்பு ஈழ போராட்டத்துக்கு. நான் திரும்ப ஒரே ஒரு கேள்விதான் வைக்கிறேன், போராட்டத்துல அவர் பங்கே இல்ல இப்படியே வச்சுக்கோமா? சரி, அதான ஐயா சொல்றாரு. ஒண்ணுமே இல்ல அப்படியே இருக்கட்டும். ஒண்ணுமே இல்லாததுக்கு விடுதலை புலிகள் எதுக்கு 2004 தலைவருடைய 50வது பிறந்த நாளுக்கு எல்லார்கிட்ட இருந்து நேர்காணல் எடுத்து போடுறாங்க? அதுல சுபவீர பாண்டியன் பேசியிருக்காரான்னு கூட எனக்கு தெரியாது. பேசியிருக்காரா? சரி, இருக்கிறோம் ஐயா, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் ஐயா. ஆனா அண்ணன் சீமான்ட்ட அப்ப சுபவீர பாண்டியன் ஏதோ பங்களிப்பு செலுத்திருக்காரு, செஞ்சிருக்காங்க, அவர்கிட்ட இருந்து நேர்காணல் எடுத்து போட்டிருக்காங்க. அண்ணன் சீமான்ட்டையும் வாங்கி போட்டிருக்காங்க. அதுலயே அண்ணன் சீமான் என் அண்ணன் தலைவர் இப்படிதான் பேசுறாரு. அதாவது அந்த போராட்டத்துக்கு நாங்களும் போராடுறோம் பேசுறோம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இப்ப அண்ணன் சீமான் எதுவுமே பங்களிப்பே செய்யல, நாங்களும் போராடுறோம் பேசுறோம்னு சொல்றாரு. அது வரைக்கும் போராடவும் இல்லை பேசவும் இல்லை, இப்படி வச்சுக்கோம். அப்படின்னா விடுதலை புலிகள் அதை ஏற்றிருப்பாங்களா? அவர்கிட்ட காணொலி கேட்டிருப்பாங்களா? அப்படியே அவர் பேசின காணொலியில போராடாம பேசாம அவர் வந்து போராடினதா பேசியிருந்தா அதை அவங்களே எடுத்து வெளியிட்டு இருப்பாங்களா? நிச்சயமா. முதல்ல எந்த பங்களிப்பும் அவங்க சொல்லிட்டாங்க, நீ யாரையா சொல்றதுக்கு? எந்த பங்களிப்பும் செய்யாத ஒரு நபரிடம் வந்து தேசிய தலைவரோட 50வது அகவைக்கான ஆவணப்படத்திற்கான பேட்டி வந்து எடுப்பாங்களா முதல்ல? ஆனா அதை கூட விட்டுடலாம். இன்றைக்கு மதிமாறன் அவர்களோட ஒரு மேடை பேச்சை கேட்டேன். சீமான் அவர்கள் எங்களோட இயக்கத்துல இருந்த போது மேடையில பேசினாரு அப்படின்னா, 1 மணி நேரம் மேடையில பேசினாருன்னா 10 நிமிஷம் பெரியாரை பத்தி பேசுவாரு, மீதி எல்லா நேரமும் தேசிய தலைவரை பத்தி தான் பேசுவாரு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஐயாவுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு. தெரியும். ஆனா அவருக்கு வந்து 2 காரணம். ஒண்ணு பிழைப்பு. அவர் வந்து வேற வழி இல்லாம, பிழைப்புக்கு வழி இல்லாம தான் திமுகவை ஏத்துக்கிட்டு அடிமாடா போயிட்டார். எப்போ கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆக போகுது. இன்னும் 1 ஆண்டு ஆச்சுன்னா 20 ஆண்டு முடியுது அவரு அடிமாடா போய். அடிமாடினே சொல்றீங்களா? அவ்வளவுதான், வேற என்ன. அவருக்குலாம் அதுக்கு மேல ஏன் அவரை வந்து எச்ராஜா தானே அறிவாலயத்து பிச்சைக்காரன்னு சொன்னாரு. இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்க துப்பு இல்ல. இவனுங்கெல்லாம் வந்துட்டானுங்க அண்ணன் சீமான் வீட்டை முற்றுகையிடுறேன்னு. வெக்கமா இல்ல? அவங்களுக்கு தானே பேசுற. அவங்களோட சேர்த்து தானே உன்னை இழிவுபடுத்துறாங்க. அறிவாலயத்தோட பிச்சைக்காரன்னு சொல்றாங்க. இதை விட இழிவா உன்னை என்ன பேசிட முடியும்? போய் புகார் கொடுக்குற. அந்த புகார் இது வரைக்கும் வழக்கு கூட ஆகல. எச்ராஜாவை கூப்பிட்டு விசாரிக்க கூட இல்ல. எச்ராஜா வீட்டு கல்யாணத்துக்கு எல்லாம் ஸ்டாலின் போறாரு. அப்புறம் எல்லா இடத்துலயும் பார்த்தா விருந்து அங்கெல்லாம் கை கொடுத்துக்கிறாங்க. நீங்க கொடுப்பீங்களா?
வெக்கமா இதெல்லாம் வந்து அவர் யோசிக்கணும். ஏன் திரும்ப திரும்ப சுபைன்னு கொண்டு வந்து எங்க தேவையில்லாம இதெல்லாம் பேச வைக்காதீங்க. நான் கருத்து என்ன சொல்லிட்டு இருந்தேன், அதாவது அவர் கருத்துக்கு வேணா கருத்து சொல்லலாம். அண்ணன் எதுவுமே செய்யல அப்படின்னா எதுக்காக இவர் ஈழத்தை பத்தி எழுதும் போது கூட இயக்குனர் சீமான்னு எங்க கூட அப்பெல்லாம் வந்து பேசிட்டு இருப்பாரு, நாங்கெல்லாம் பல மேடைகள் ஏறி இருக்கிறோம், இதெல்லாம் பேசியிருக்கிறாரு. இதை தாண்டி ஒரே ஒரு கருத்து சொல்றேன், அண்ணன் எதுவுமே செய்யலன்னு சொல்றாருல. அன்றைக்கு தியாகுவும் இவரும் ஒன்னா சேர்ந்து ஒரு இயக்கமா பயணிச்சவங்க. தமிழ் பாதுகாப்பு இயக்கமா அதெல்லாம் அதுக்கு பிறகு வந்ததுன்னு நினைக்கிறேன். 90கள்ல சான்றோர் பேரவை இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது அதுக்கு விடுதலை குயில்கள் நிறைய இருந்துச்சுன்னா அதுதான் அங்கதான் வரேன். அது வந்து 2ஆ பிரிஞ்சாங்களாம். 91 அந்த 93 தெரியல, அந்த ஆண்டு வந்து சரியானு எனக்கு தெரியல, அது மூத்தவர்களை கேட்டுக்கலாம். அதுல 2ஆ பிரிகிறாங்க. ஐயா தியாகு ஒரு இயக்கம், சுபவி ஒரு இயக்கம். சுபவி தொடங்கின இயக்கம் தான் விடுதலை குயில்கள் இயக்கம். அந்த விடுதலை அப்ப பிரியும் போது விடுதலை குயில்கள் இயக்கத்தோட வந்தவர் யாரு தெரியுமா? அண்ணன் சீமா. ஐயாவோட அப்ப பயணிச்சிருக்கிறார். இது ஐயாக்கு தெரியாதா? அப்ப விடுதலை குயில்கள் இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ஐயாவே பேசியிருக்காரு, பேச்சுக்கள் இருக்கு. அப்ப அதுல அண்ணன் சீமான ஏதோ ஒரு பங்காற்று இருக்காருல்ல. எதுவுமே செய்யலன்னா எதுவுமே செய்யாதவரை எதுக்கு உங்க இயக்கத்துல வச்சிருந்தீங்க? எதுவுமே செய்யாத, அங்கேயும் எதுவுமே செய்யாதவரை நீங்க திராவிட இயக்க தமிழர் பேரவை தொடங்குறீங்க. அந்த திராவிட இயக்க தமிழர் பேரவை தொடக்க விழால அண்ணன் சீமான் இருந்தாரா இல்லையா? இருந்தார். இவரே பேசியிருக்கிறார், ஆவணப்படுத்திருக்கிறார். இருந்தார்ல, அங்கேயும் பேசியிருக்கிறார்ல. எதுவுமே பங்களிப்பு செலுத்தாதவரை எதுக்குங்க பேச வச்சீங்க? இதுக்கு பதில் சொல்லுங்களேன். திரும்ப திரும்ப எல்லா இடத்துலயும் உட்காந்து உங்க வன்மத்துக்கு பேசுறீங்களா? வன்மத்துக்கு தாராளமா பேசுங்க. அதுக்கெல்லாம் எனக்கு ஒன்றும் கவலையே கிடையாது. நீ எவ்வளவு வேணா பேச நீ வளர்த்துக்கிட்டு இருக்கன்றத நீ இன்னும் ஏற்கனவே உணர்ந்திருக்கலாம். ஆனா வேற எப்படி இதை அணுகிறதுன்னு தெரியாம குழப்பத்துல திரும்ப இதை செய்யும் போது இன்னும் தான் வளர்த்து விடுறாரு. நல்லதுதான், நமக்காக அங்க ஒரு ஆள் வச்சிருக்கிறோம் அப்படின்னு தான் நம்மளும் பார்க்கணும். நான் அப்படிதான் பாக்குறேன் இப்பெல்லாம் அவர். ஏன்னா அவர் செய்யறது எப்படியோ கடைசியா பாத்தீங்கன்னா தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு ஒரு எழுச்சியா ஒரு பாய்ச்சலா முடியுது, பாசிட்டிவா தான் வந்து முடியுது. அப்ப எதுக்கு நம்ம தேவையில்லாம ஐயா நமக்காக வேலை செய்யும் போது நம்ம ஏன் ஐயா எதிர்த்துக்கிட்டு தட்டி கொடுக்கணும்? ஐயாக்கு சரி தட்டி கொடுத்து ஐயா சிறப்பா செய்யுங்க, அப்படியே செய்யுங்க. ஆனா ஒரு நாளும் மாட்டிக்க கூடாது. மாட்டினா குருதி புனல் கிளைமேக்ஸ் மாதிரி டக்குன்னு முடிச்சு. ஆமா வெப்பன் சப்ளையர் ஜாக்கிரதை. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி தான் நடக்கும். சரிண்ணா, இவ்வளவுதான் விமர்சனங்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் என்னெல்லாம் பேட்டி கொடுக்குறாரு, அப்புறம் அதில் என்னெல்லாம் கருத்து சொல்றாரு, என்னெல்லாம் வன்மத்தை கொட்டுறாருன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நாம பதில் சொல்லிக்கலாம். இத்தோட இந்த காணொலியை முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.